திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவ நெறிச்செம்மல் சிவத்திரு க. சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு நாயன்மார்களுடைய அற்புதங்களை உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஊழிமலி திருவாத ஊரதம் திருத்தால் போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது படிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனி. கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராம் அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே.
திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா வந்துட்டாங்க. சரியா இருக்கா ஐயா? தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. இன்னும் கொஞ்சம் நேராக்குங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் நேராக்குங்க ஐயா. இந்த பக்கம் அந்த பக்கம் அவ்வளவுதாங்க. சிவாய நம. சிவா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாம் அல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். தொடர்ந்து நாம் நாயன்மார்கள் வழி இறைவனார் வெளிப்படுத்திய அற்புத நிகழ்வுகளை அவர்களை இயக்கி உலகோர் அறிய உலகோர் நம்பிக்கை கொள்ள ஏற்படுத்தியவர்களையே அந்த அற்புத நிகழ்வுகளை நாயன்மார்கள் வரலாற்றில் வரக்கூடியவைகளெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்றிலே தொடர்ந்து என்னென்ன அற்புத நிகழ்வுகள் நடந்தன, எங்கெங்கே பெருமான் எப்படி வெளிப்பட்டு அருளி அடியார்களை எல்லாம் காத்து வந்தார் என்று சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமான் அங்கே மறைக்காடு திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் திறந்த கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் சென்ற வகுப்புகளில் எல்லாம் பார்த்து அவர் திரு உஷாத்தானம் என்ற அந்த திருத்தலத்திற்கு அங்கே மந்திரபுரீஸ்வரர் என்ற அந்த பெருமானை அங்கே வணங்கியதை பார்த்தோம் என்று நினைக்கிறேன். அங்கே அந்த ராமாயணத்தை ராமாயணம் மகாபாரதம்லாம் பலர் இதெல்லாம் கதை என்றெல்லாம் அப்படியெல்லாம் சொல்வார்கள். யாரும் நமது அன்பர்களும் அதை ஆய்ந்து பார்க்காமல் இப்படியெல்லாம் நிகழ்ந்து இருக்குமா என்று சொல்லி அப்படியே ஆகாயத்துல தேர் ஓடுனதெல்லாம் நம்ப மாட்டோம் இல்லையா? அதே போல மாயமாக செய்யக்கூடியது இப்பொழுது இந்த ரிமோட்லாம் வருகிறது. எவ்வளவோ விஞ்ஞானத்தில் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் இல்லை? அவர்களெல்லாம் இறையர்களால் அதை எல்லாம் கண்டுபிடித்து அப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் வைத்திருந்திருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாருக்கும் அந்த ஐயப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஞானசம்பந்த பெருமானே வைத்தீஸ்வரன் கோவில் என்ற திருப்புல்லூருக்கு வேலூர் திருப்பதிகம் முழுவதுமே அந்த ராமாயணத்தில் உள்ள நிகழ்வுகளை குறிக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. அதே போல ராமேஸ்வர திருப்பதிகத்திலையும் முழுவதுமாக ஒரு திருப்பதிகம் முழுவதுமாக இந்த ராமாயண நிகழ்வுகளை எல்லாம் மானன்னா நோக்கி வைதேவி தென்னை காணதில் வவிய காரரக்கன் வழி செற்றவன் ஈனமிலா புகழனல் ஏத்து கோயில் ராமேஸ்வரம் என்று சொல்லி ஞானசமுந்தர் அப்படிலாம் பாடியிருப்பாரு. அப்பர் பெருமானம் தேடிமால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை என்று பாடியிருப்பாரு. அதுபோல இங்க இலங்கையை நோக்கி அவர்கள் வரும் பொழுது அங்கே சீதாதேவி இல்லை, அவர்களை தேடி வரும் பொழுது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே திரு உஷாத்தானம் என்ற இப்பொழுது கோவிலூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த திருத்தலம். நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்து அருள் செய்தயம் சீருடை சேடர்வாள் திரு உஷாத்தானமே என்று ஒரு அற்புதமான பாடல். நீரிடை துயின்றவன்னா திருமாலை குறிக்கும், திருமாலுடைய அவதாரமான ராமபிரானை குறிக்கும். தம்பி என்றால் லக்குவனை குறிக்கும். நீல் சாம்புவான்னா அந்த கரடி உருவமாக வருவார் இல்லையா? ஒரு ஆலோசனை எல்லாம் இவர்களுக்கெல்லாம் சொல்லுவார் அங்கு காட்டுல இலங்கைக்கு போகும்போது. இப்பொழுது கூட இந்த சன் டிவியில அவர்கள் இஷ்டப்படி ஒரு கதையை எழுதி ஒரு ராமாயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதில் கூட அந்த பாத்திரம் வரும். போருடை சுக்ரீவன், சுக்ரீவன் அந்த வாலியோட சகோதரன், அவரை குறிக்கிறாரு. அனுமான் தொழ, இவர்களெல்லாம் இங்க திருவுஷாத்தானம் என்ற அது கடற்கரை பகுதியை ஒட்டி தான் இருக்கிறது. அந்த முத்துப்பேட்டை என்ற ஊர் இருக்கும், அங்கே எல்லாம் கடற்கரை பகுதி ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கும். அங்கதான் இந்த திருத்தலம் இருக்கிறது. அப்பொழுது அங்கே இலங்கையை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் தான் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்றின்படியே எல்லாமே சரியாக இருக்கிறது. இதையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இதுல நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்து அருள் செய்தயம் சீருடை சேடர் தலைவராகிய பெருமான் வாழக்கூடிய
திரு உஷாத்தானமே என்றால் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அங்க மந்திரபுரீஸ்வரர் என்று பெருமானுக்கு பேரு. ஏதோ நீங்க எல்லாம் இந்த பயணம் தல பயணம் சென்றால் பார்த்திருக்கலாம். அந்த மூலவர் அப்படியே வெண்பளிங்கு கல் போல இருப்பாரு. அதேபோல நமக்கு இந்த கரிய உருவம், இல்ல ஒரு சில இடத்துல கரும்பச்சை உருவமா இருக்கும். சில இடத்துல சிவப்பா இருக்கும் மூலவர். பல்வேறு விதமாக அமைந்திருக்கும். அங்கே வந்து ஒரு வெண்பளிங்கு கல் போல அப்படி அமைந்திருக்கும். பலர் போகும்போது கவசமும் போட்டிருப்பார்கள். அதனால் வந்து அது பார்க்க முடியாது. அந்த திருப்பணி தொடர்பாக நான் அந்த திருத்தலத்திற்கு சென்றிருந்ததால், அதை வந்து பார்க்க நேர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். அது மந்திரபுரீஸ்வரர்னா, ராமருக்கெல்லாம் வந்து மந்திரோபதேசம் பெருமான் இங்க அந்த இடத்துல செய்ததாக ஒரு வரலாறு அங்க கூறுவார்கள். அங்க தல வரலாறுலயும் அப்படிலாம் வந்து சொல்லப்படும். அந்த திருத்தலத்தை வணங்கி மதுரையை நோக்கி அதுக்கப்புறம் போறாங்க. தென்பாண்டி நாடு போயிடுறாங்க. அங்க போனா திருக்கொடுங்குன்றம் என்று ஒரு திருத்தலம் இருக்கு. அங்க கீழே ஒரு ஆலயம், நடுவில் ஒரு ஆலயம், மேலே ஒரு ஆலயம் என்று 3 ஆலயமாக அமைக்கப்பட்டு இருக்கும். அந்த கொடுங்குன்றத்துல வந்து 630வது பாடல் திரு ஞானசம்பந்தர் புராணத்துல, "கொடுங்குன்றத்து இழிதமர்ந்த கொழும்பவள செழுங்குன்றை அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அருந்தமிழ் பாடு." இங்க பெருமானை வந்து இந்த குன்றத்திலே வீற்றிருக்கக்கூடிய குன்று போல் ஆணையை உரித்த பெருமானை வந்து போற்றி அரிய தமிழ் பாடி நெடுங்குன்றும் படர்காணும் நிறைநாடும் கடந்து அதுக்கப்புறம் எங்கெங்க போறாருன்னா நெடிய வந்து குன்றுகள்லாம் வருகின்றன. படர்ந்து இருக்கக்கூடிய காடுகள், அப்புறம் வந்து இப்ப நிறைய நாடுகள், சிறு சிறு நாடுகள்லாம் இருக்குல்ல கடந்து மதியம் தொடுங்குன்றம் மதில் மதுரை தொல் நகர் வந்து அணைகின்றார். அங்கே மதுரையோட எல்லையை வந்து அடைகிறார். அந்த வந்து நிலவு வந்து தடவக்கூடிய அளவுக்கு மதில் உடைய அது அப்படி நாட்டோட பெருமையை சொல்வார்கள். பழைய காலத்துல எல்லாம் ஒரு திருத்தலம் இருந்திருந்ததுன்னா அந்த திருத்தலத்தை சுற்றியே வந்து அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதில் அமைக்கப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு வந்து தெரிகிறது. பல இஞ்சி சூழ் என்று சொல்லிலாம் வரும் இல்லையா? அதுபோல தில்லையிலும் அப்படிலாம் இருந்திருக்கிறது. காஞ்சி மாநகர்ல கன்னி மதில் என்று சொல்வார்கள். கன்னி மதில்னா என்னன்னா, இதுவரை யாராலையும் வந்து எதிர்த்து போர் தொடுக்கப்படாத மதில் என்று சொல்வார்கள். சேக்கிழாரே அதை வந்து குறிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட வந்து மதி தவழக்கூடிய அந்த அளவுக்கு உயர்ந்த மதில் உடைய மதுரை அந்த தொல் நகர்னா தொன்மையான நகர். மதுரையோட தொன்மையை வந்து யாரு சொல்ல முடியும்? திருவிளையாடல் புராணம்லாம் நடந்த ஊர் இல்லையா? அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த பாடல்கள்ல இருந்து என்ன செய்யறாருன்னா, ஞானசம்பந்த பெருமான் வருவதால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆனைமையான மலை ஆகிய பல இடங்களில் அல்லல் சேர் ஈனர்களாக இருக்கக்கூடிய புறப்புற சமயத்தார்களுக்கெல்லாம் தீக்கணாக்கள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் வந்து எல்லாம் வந்து விழுந்து ஓடுவது போல பாயெல்லாம் வந்து கிழித்து போட்டுக்கிட்டு இந்த கையில வைத்திருக்கிற குண்டிகையெல்லாம் உடைத்து தலைமயிரெல்லாம் பிய்த்து கொண்டு அந்த கூகை ஆந்தையெல்லாம் வந்து கூவுவது போல பல இந்த துருசகனங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு அதுபோல இந்த துறவியர்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் வந்து பூசலிட்டு அந்த அசோக மரம் வீழ்வதாகவும் அவர்கள் வணங்கக்கூடிய இறைவன் அது வந்து சேதமடைவதாகவும் ஒரு கிளையே இல்லாத மரத்தில் போய் அஞ்சி ஓடி போய் ஏறுவதாகவும் ஒரு யானை இளங்கன்று வந்து வருவதாகவும் இப்படியெல்லாம் வந்து தீக்கணாக்கள்லாம் கண்டு எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த குன்றத்திலிருந்து வெளியேறி நாம் மதுரைக்கு செல்வோம். அங்கே உள்ள இந்த அவர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா? அவங்கள புறப்புற சமைத்தார்கள். அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வோம் என்று அப்படி வருவது போல அங்கே அமைத்திருக்காரு. அ இப்படி வந்து இவர்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, 642வது பாட்டுல அது வந்து சுருக்கமா சொல்லிட்டேன். அவர்களுக்கு ஒரு கெட்ட கனவுகள், அதுபோல அந்த சகுனங்கள்னு சொல்வார்கள் இல்லையா? அதெல்லாம் வருகிறது. அதெல்லாம் உண்மைங்கிறதெல்லாம் தெரியுது இப்ப நமக்கு. இந்த வரலாற்றெல்லாம் பார்க்கும் பொழுது, பெரிய புராண வரலாற்றுல நம்ம சகுனம்லாம் பார்ப்போம் இல்லையா? அதுபோல பழக்கத்துல இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து உண்மைதான். இதுபோல வந்து என்பது நமக்கு தெரிகிறது இப்ப. 642வது பாடல்ல அவ்வகை அவர்களெல்லாம் அந்நிலைமையர்களாக அவர்கள் வந்து அப்படியே பயந்து நடுங்கி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை நன்றாக வந்து சிந்தித்து பதறி துடித்து கொண்டு அஞ்சி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சைவனான் மரபில் வந்த தடமையில் மடமென் சாயல் பைவளர் அறவேரர்கள் பாண்டிமாதாய் தேவியார். இந்த சைவ நன்மரபில சோழர்கள் வந்து எந்த பிற பிற சமயம் எந்த சமயத்தையும் சார்ந்ததே இல்லை அவர்களுடைய வரலாற்றுல. பாண்டியன் கூட மூர்த்தி நாயனார் புராணத்துல ஒருத்தன் வந்து ஒரு கர்நாடக மாநிலத்திலிருந்து
அந்த நாட்டை பிடித்து ஆள்தான். அப்போ புற சமயத்தார்களுடைய ஆதிக்கம் அங்கே வருகிறது. அது மூர்த்தி நாயனார் வரலாற்றில் அது ஒரு முடிவுக்கு வருவதை நாம் வந்து பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கூன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டிமாதேவியோட கணவர் அந்த சமயத்தை சார்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தொடக்க இழிவுகள்லாம் இங்கே இருந்திருக்கின்றன. ஆனால் சோழர்கள் எந்த காலத்திலும் எந்த சமயத்திற்கும் அவர்கள் வந்து மாற்று சமயத்திற்கு சென்றதில்லை. அப்படிப்பட்ட பெருமை உடைய அவர்கள் சோழர்கள். அதுதான் சொல்றாரு. அவ்வகை அவர்கள் எல்லாம் வந்து மேலாக சைவனன் மரபில் வந்த தடமயில் அழகிய மயில் மடமில் செயல் இளம் மயில் சாயலை உடைய பைவளர் அறவேரல்குள் பாண்டிமாதேவி. அதே போல பாம்பு படம் எடுத்தது போல இடைப்பகுதியுடைய பாண்டிமாதேவியாருக்கும் மெய்வகை அமைச்சனாருக்கும் சத்தியத்திலேயே தலை நிற்கக்கூடிய சைவ நன்னெறியிலேயே தலை நிற்கக்கூடிய ஏக இறை சிவமே என்று உணர்ந்த அதுதானே மெய்நெறி. அந்த மெய்வகை அமைச்சனா இருக்கும், இந்த குலச்சிறையா இருக்கும். விலங்கு நிமித்தம் இவர்களுக்கு நல்ல நிமித்தங்கள், அதாவது நல்ல சகுனங்கள் வந்து இவர்களுக்கு நிறைய விளைதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 643வது பாடல்ல அளவிலா மகிழ்ச்சி காட்டும் அரும்பெரு நிமித்தம் எய்த உளமகிழ்வு உணரும் காலை உலகெல்லாம் உய்ய வந்த உலர்வழி ஞானம் உண்டார் வந்தடைந்து அருளும் வார்த்தை கிளர்வரும் ஓகை கூறி வந்தவர் மொழியை கேட்டார். இப்படி இவர்கள் ஒரு சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நிமித்தங்கள் நன்னிமித்தங்கள்லாம் நமக்கு இப்படி வருகின்றன. மதுரையிலே வந்து தீது அகன்று நன்மை விளைய போகிறது என்று இப்படியெல்லாம் இவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப என்னன்னா அந்த உலகத்தை எல்லாம் வந்து காக்க வந்த உலகெல்லாம் உய்ய வந்த வளரொளி ஞானம் உண்டார்னா அந்த அம்பிகை ஊட்ட அந்த ஞானத்தை அடிசில் உண்டார் இல்லையா அவர் வந்து அணைந்து அருளும் வார்த்தை மதுரையை நோக்கி மதுரை எல்லை நோக்கி வந்து அணைந்து அருளிய அந்த நல்ல வார்த்தை ஒருவர் வந்து சொல்றாரு கேட்கிறாரு கிளர்வரும் ஓகை அது ஓகை கூறி ஒரு நல்ல வந்து மன்னர்களை பார்க்கும் பொழுது போற்றி செய்தன அரசியாரை போற்றி ஓகையோடு மகிழ்ச்சியோடு போற்றி ஞானசம்பந்த பெருமான் எல்லைக்கு வந்து விட்டார் என்று தெரிவிக்கக்கூடிய அந்த நல்ல மொழியை கேட்டார். அம்புழி விளம்பினோருக்கும் வேண்டுவ அடைய நல்கி உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம பழைய திரைப்படத்தெல்லாம் பார்ப்போம். அரசர் பெருமானே அரசிக்கு ஆண் குழந்தை பெற்றிருக்கிறாருன்னு சொன்ன உடனே முத்து மாலையை பரிசா கொடுப்பாங்க. அதே போல நல்ல வார்த்தையை கேட்டவுடனே அவருக்கு என்ன பரிசு கொடுக்கணுமோ வந்து சொன்னவனுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. மெய்மையில் விலங்கு காதல் விருப்புறு வெள்ளம் போங்க உண்மையாகவே அவர்களுடைய உள்ளத்திலே வந்து விரும்பக்கூடிய அந்த காதல் அந்த ஞானசம்பந்த பெருமான் மீது இருக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, மிகுந்த அன்பு அதெல்லாம் அது வெள்ளம் போல் ஓங்குதான். தம்மையும் அறியா வண்ணம் கைமிட்டு தழைத்து பொங்கி விம்மிய மகிழ்ச்சி கூற மேவிய சிறப்பிடுமாட்டார். அவர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே அவனுக்கு பரிசு கொடுத்துட்டு அப்படியே நினைச்சு வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஒரு குரு மேல குருவாக வந்து வரித்தவர் தம்மை காக்கக்கூடியவர் என்று அவர்கள் வந்து முடிவு எடுத்தவரை எப்படியெல்லாம் வணங்குகிறார். அவர் எங்கேயோ வந்து கொண்டிருக்கிறார், இவர்கள் இங்க இருந்த இடத்துல இந்த செய்தியை கேட்ட உடனேயே வணங்கக்கூடிய தன்மையராக இருக்கிறார்கள் அல்லவா. இதெல்லாம் புரிந்து கொள்ள நம்மள்கிட்ட யாராவது குரு நிலையில உள்ள ஒரு கைபேசியில பேசுறாருன்னு வச்சுங்க, படுத்துக்கிட்டு எல்லாம் பேசக்கூடாது. ஒரு மரியாதை வச்சிருக்கோம் இல்லையா, எழுந்து அமர்ந்து பேச வேண்டும். அதெல்லாம் ஒரு பண்பாடு. இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குரு நிலையில இருக்கோம், அவரையே நமக்கு வழிகாட்டியாக அமைத்திருக்கோம். அவர்கள் வந்து பேசும்பொழுது அது போலெல்லாம் பண்ணணும். அவையெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது 645வது பாட்டு. மங்கையர் அரசியார்பால் வந்து அடி வணங்கி நின்ற கொங்கலர் தெரியலாராம் புலைச்செரியாரை நோக்கி. இங்கே அம்மாவோட அடியை வந்து வணங்குறாரு. நான் மகிழ்ச்சியாக இந்த செய்தியெல்லாம் கேட்டோன்னு இந்த குலச்சேரியாரை நோக்கி அம்மா சொல்றாங்க, நங்கள் தம்பிரானார் ஆகிய ஞான போனக முன்பு எய்தி இங்கு வந்து அருள உய்ந்தோம் என எதிர்கொள்ளுங்கிறார். நீங்க வந்து இங்க வந்து சேர்ந்ததற்கு நாங்கள் வந்து உய்ந்தோம் என்று சொல்லி ஒரு நல்ல மொழிகளை அவருக்கு எதிரே சென்று நீங்கள் புகன்று ஞானசம்பந்த பெருமானுக்கு சொல்லுங்க. ஏன்னா முன்னதாகவே நீங்கள் பெரிய புராணங்கள் கேட்டவர்கள் வந்து வரிக்கு வரி பதத்துக்கு பதம் ஐயா அவர்கள் நடத்தி வருகிறார்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால என்ன இது கொஞ்சம் வேகமாக போகலாம். ஏன்னா கதை அதாவது நடந்த வரலாற்றை தான் நான் வந்து இப்பொழுது நம்மளோட நோக்கமே அற்புத நிகழ்வு வரலாற்று. அங்க மதுரையை மட்டும் நான் வந்து கொஞ்சம் விரிவாக சொன்னாதான் அது நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து ஒரு ஒப்பற்ற நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள்ல இதற்கு ஒப்ப நிகழ்வே கிடையாது. இறைவன் வந்து இந்த அளவுக்கு வெளிப்படுத்திய நிகழ்வே கிடையாது மதுரையில இங்க ஞானசம்பந்த பெருமான். நங்கள் பிராணராய ஞான போனகர் முன்பு எய்தி
ஞானத்தை போனகமாக அம்பிகை உண்டார் இல்லையா? அவர் நம்முடைய பிரானார், நமது தம்பிரானார். அவர் முன்பு எய்து, "இங்கு எழுந்து அருள உய்ந்தோம். நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். தாங்கள் தங்கள் வரவு நல்வரவாகுக. தாங்கள் தாங்கள் எழுந்தருளியதால் நாங்கள் உய்ந்தோம்" என்று சொல்லி, நீங்க போய் எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்ப இவரு அங்க போயிடுறாரு. இங்கிருந்து வேகமா அங்க போயிடுறாரு. ஆ அடுத்தது நம்ம 654வது பாட்டுக்கு போயிடலாம். "இப்பரிசு அணியும்" இவ்வாறாக அந்த மதுரையை நோக்கி, மதுரை எல்லையை நோக்கி அணியும் சண்பையர் பெருமான். சண்பை என்பது சீர்காழி 12 பேருக்கு ஒன்று. அதனுடைய தலைவராகிய ஞானசம்பந்தன் எழுந்தருளும் பொழுது இசைக்கும் ஒப்பில் நித்தில பொன் தனி பெருங்காலம். அவர் வரும்பொழுது அந்த காலங்கள்லாம் ஞானசம்பந்தர் வந்தார், பரதக சமய கோளரி வந்தான்னா சொல்லிட்டு இது பண்ணுவாங்கல்ல. உலகுய்ய ஒலித்து எழும் ஓசை. அந்த ஓசை எழுவது கேட்கிறாரு. "செப்பெரும் பெருமை குலைச்சிறையார்தம் செவி நிறை அமுதென." அமுதம் போல அந்த நான் ஞானசம்பந்த பெருமானோட வரும்பொழுது அவர்கள் இசைக்கக்கூடிய இசைகள், அந்த எக்காலம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இவருக்கு ஒரு அமுது சேருவது போல திருச்செவியில குலைச்சிறையாருக்கு சேருகிறது. அது "செவி நிறை அமுதென தேக்க அப்பொழுது அறிந்து தலத்தின் மேல் படிந்தே அளப்பெரும் களிப்பினர்." இவர் எதிர்கொண்டு அழைக்க இவருடைய பரிசனங்களோட போறாரு. அங்க நெருங்கி வரும்போது ஞானசம்பந்த பெருமான் வந்தான், பாரசீக கோளரி வந்தார்ன்னு சொல்லி ஊதுமணி சின்னம் எல்லாம் அவங்க ஊத, அது இவர் காதுல இனிதாக அமுது போல தேங்க, உடனே என்ன செய்யறாரு? நெடுஞ்சான் கிடையாக ஞானசம்பந்த பெருமான் வரக்கூடிய அந்த சாலையின் முன்பாக வீழ்ந்து கிடக்கிறார். ஒரு பெரிய தேசத்தோட, பாண்டிமா தேசத்தோட மன்னனுடைய அரசன், அது முதன்மை அமைச்சர். அந்த அரசனுடைய முதன்மை அமைச்சர். ஒரு ஆச்சாரியாரை எப்படி வழிபட்டு வரவேற்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இது உதாரணம். ஏன்னா, அங்கு சீர்காழியிலிருந்து வரும்பொழுது அப்பர் பெருமான் இவரை காண வரார். அவர் தில்லையிலிருந்து சீர்காழிக்கு காண வர்றாரு. ஞானசம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய பெருமைகளே, அவர் அவதரித்த அந்த வரலாறுகளை, நிகழ்த்திய அம்மை பால் ஊட்டியது, இதெல்லாம் கேள்விப்பட்டு இவரை காண வேண்டும் என்ற ஆவலோடு முதியவராகிய நாவுக்கரசர் பெருமான் அங்கிருந்து வர்றார். நாவுக்கரசர் பெருமான் அங்கிருந்து வருகிறார் என்று சொல்லி இவருடைய திருத்தொண்டெல்லாம் கேட்டு, முன்னதாக இவருடைய வடிவம் எல்லாம் எப்படி இருக்கும் என்று உள்ளத்திலே வைத்திருந்த அந்த ஞானசம்பந்த பெருமான் எல்லையை தாண்டி, சீர்காழி நகரை எல்லையை தாண்டி அவர் மீது எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கார் பாருங்க. எதிர்கொண்டு அழைக்க போறார். எதிர்கொண்டு அழைக்க போகும்போது இவருடைய பரிசனங்களும் அவர்களுடைய திருக்கூட்டத்தாரும் ஒன்றிணைய நாவுக்கரசர் பெருமான் கீழே விழுந்து வணங்குறாரு. இவர் ஓடி போய் தூக்குறாரு. பதறி போய் ஞானசம்பந்த பெருமான் தூக்குறாரு. அது ஒண்ணு. அத போல அந்த நேசர் இருக்காரு இல்லையா? அந்த திருமயிலாப்பூர்ல பூம்பாவையோட தகப்பனார், அவர் திரு ஒற்றியூர்ல இருந்து திருமயிலாப்பூரை நோக்கி ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்ற செய்தி கேட்டு, அந்த திருவொற்றியூர் வரலும் பந்தல்லாம் அமைக்க சொல்லி, காவணங்கள்லாம் அமைக்க சொல்லி, இந்த பாவாடை, நடைபாவாடை எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு தோரணங்கள்லாம் கட்டி இவர் குழுவோடு எதிர்கொண்டு அழைக்கும் பொழுது நேரடியாக விழுந்து வணங்கி அவர் இறங்கி இவரை தூக்குவார். அதை போல ஒரு நிகழ்வு நடக்கும். அதே போல அந்த கொல்லிமழவனுடைய, உங்களுக்கு எல்லாம் இந்த பெரிய புராணம் படித்திருக்கிறீங்க இல்லையா? ஒரு நினைவூட்டல் தான் அது. ஒத்த ஒத்த நிகழ்வுகள் இதெல்லாம். கொல்லிமழவன் அந்த வீலக நோயால திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற அந்த திருத்தலத்திலே முயலக நோயால் பாதிக்கப்பட்ட கொல்லிமழவனுடைய மகள். அவன் கேள்விப்பட்ட உடனே பொண்ணையே மறந்துட்டு இந்த ஊரெல்லாம் அலங்காரம் செய்யுங்க, எல்லாம் தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கொல்லிமழவன் எதிர்கொண்டு ஞானசம்பந்த பெருமானை அழைக்க செல்லும் பொழுது அப்படியே இடிஞ்சாங்கடியா விழுந்து வணங்கக்கூடியது. இதெல்லாம் வரலாறுகள். ஒரு ஆச்சாரியார்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு. அப்பர் பெருமானே தோளில் தாங்குறாருன்னா நம்மளாம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாத்தையும் மறக்கணும். ஜாதி, குலம், இனம், இந்த எல்லா பேதங்களையும் நான் மறக்கணும். அதெல்லாம் சொல்லி நம்மை தாழ்மைப்படுத்தவர்களா இருந்தாங்கன்னா தயவு செய்து அவர்களெல்லாம் விலகி விட வேண்டும். ஒரு ஞானாசிரியர் அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம பாருங்க. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சாரியார் என்பதை நம்ம பார்க்கணும். அதோட முன்னதாகவே சொல்லியிருக்கேன். அப்பர் பெருமான் பட்ட இடர்பாட்டிற்கு அளவே இல்லை. நின்ற சிறு நெடுமாறன் பட்ட இடர்பாட்டிற்கு பரசமயத்திற்கு சென்று, புறப்புற சமயத்துக்கு சென்று மீளும் பொழுது சாதாரணமாக அவர்கள் வரல. சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த நிலத்துல தோன்றி அவர் கண் தெரியாம திருவொற்றியூர்ல இருந்து நீங்க காஞ்சிபுரம் வர பாருங்க, நடந்து வரணும். அதுவும் கார்ல
கார்லயோ ட்ரெயின்லயோ வந்து இறங்கி வர்றது இல்லை. நடந்து வந்து எவ்வளவு தூரம் தொலைவு இருக்கு. 2 கண்ணும் தெரியாம வந்திருந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அதே போல ஒரு கண் தெரியாம திருவாரூர் வரும்போது எவ்வளவு வர வழியெல்லாம் இழிவு, அவ்வளவு வந்து இடர்பாடு. சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானுடைய அணுக்க தொண்டராக இருந்தவருக்கு. மணிவாசகர் பெருமான் வந்து பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை. இதை வந்து விட்டது குதிரைன்னு சொன்ன உடனே வல்லன்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஆவணி முழுத்த அன்னைக்கு கட்டி வச்சு ஆடுறான்னு சொல்லி அடிக்கிறான். திரும்ப வந்துட்டுதுன்னு செய்தி வருது, விடுதலை செஞ்சுட்டு மகிழ்ச்சியா அவரை போட்டுறான். திரும்ப வந்து மாயமாக இந்த நரி ஓடி விட்டுனா திரும்ப வந்து சிறையில இட்டு அவரை வந்து அடிக்கிறான். அப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஞான சம்பந்த பெருமானுக்கு பல்லக்கு கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா சிவிகை. இதெல்லாம் நம்ம வந்து அதாவது ஆச்சாரியார்கள் வந்து ஒப்பீடு செய்யக்கூடாது. ஆனா வரலாற்றை வந்து சொல்லணும். வரலாற்றை நம்ம வந்து நினைவு கூற வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு ஆச்சாரியாராக பல்லக்கு கொடுத்து ஒரு அணுத்துகள் அளவு கூட ஞானசம்பந்தர் மீது ஒரு தூசு கூட படாம பெருமான் காத்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு சாயுஜ்ய நிலையிலே இயைந்த ஒரு ஆச்சாரியாராக அப்படி இருந்திருப்பார் என்று கூட நான் வந்து நினைத்து பார்க்கலாம். இது ஒப்பீடு செய்து பார்ப்பதில் தயவு செய்து வரலாற்றை நிகழ்ந்ததை உள்ளவாறு நாம் வந்து சிந்தித்தல் அவ்வளவுதான். இது ஒப்பீடு வந்து ஆச்சாரியர்களுக்கு ஆச்சாரியன்னா பெருமையால் தம்மை ஒப்பாருன்ட்டார். ஒருத்தர் பெருமை இன்னொரு பெருமையோட ஒப்பிடாத. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றாருன்ட்டார். அதனால அந்த நோக்கத்துல அதை சொல்லுவார். அப்ப வந்து தேக்க அப்பொழுது அறிந்து தளத்தின் மேல் பணிந்து அளப்பெரும் களைப்பினார். அஞ்சலி குவித்த கரங்களும் தலைமையில் அணிந்திட கடைந்து கடிது சென்று வேகமா அப்படியே தலையில கையை கூப்பிட்டு வேகமாக எதிர் சென்று அணைவார். நஞ்சனி கண்டர் தம் திருமகனார் உடன் வரும் நற்றவ கடலை நெஞ்சினில் நிறைந்த ஆர்வமுன் செல்ல கண்டு நீள் நிலத்து இடை தாழ்ந்து பஞ்சவர் பெருமான் மந்திரி தலைவர் பாங்குற அணிந்து பணிந்தார். இதை நான் முதல்ல வீழ்ந்து வணங்கி எழுந்து அந்த ஒளி கேட்ட உடனே வீழ்ந்து வணங்கி எழுந்து அஞ்சலி குவிப்பிய கரத்தோட வேகமா போறார். குவித்த கரங்களும் தலைமையில் அணிந்திட கடிது சென்று வேகமா சென்று அணைவார். நஞ்சனி கண்டர் தம் மகனார் உடன் வரும் நற்றவற்றாலே அந்த நஞ்சனி கண்டராகிய பெருமானுடைய மகனாராகி ஞான சம்பந்தரும் அவருடைய கடல் போன்ற அவருடைய திருக்கூட்டத்தை அடியார்களும் நிறைந்த ஆர்வமுன் அந்த கடலை வந்து நெஞ்சில் நிறைந்த ஆர்வமுன் செல்ல இவர் உடல் சொல்றதுக்கு முன்னாடி இவரோட நெஞ்சில் நிறைந்த ஆர்வம் வேகமா போகுது. கண்டு நீள்நிலத்திடை தாழ்ந்து பஞ்சவர் பெருமான்னா பாண்டிய மன்னனுடைய மந்திரி தலைவர் பாங்குற முன்பணிந்தார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எந்த பாங்கு எந்த முறைமையோ அந்த முறைமைப்படி பணிந்து வீழ்ந்து வணங்குறார். நிலமிசை பணிந்த குலைச்சிறையாரை நீடிய பெருந்தவ தொண்டர் பலரும் முன் அணைந்து வணங்கி அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அடியார்கள்லாம் இருக்காங்களா அவர்கள்லாம் ஓடி வந்து இவர்கிட்ட வராங்க. ஏன்னா ஒரு இப்படிப்பட்டவர் வந்து வணங்குறாருன்ட்டு பணிந்த குலைச்சரியாரை நீடிய பெருந்தவ தொண்டர் பலரும் முன் அணைந்து ஞானசம்பந்த பெருமானோடு தொடர்ந்து வரக்கூடிய பெருந்தவ தொண்டர்கள்லாம் அணைந்து வணங்கி மற்றும் அவர் படியின் நின்று வேண்டிய நிலத்திலிருந்து அவர் எழுந்தார். இவர்களும் வந்து அவர்களை எழுப்புறாங்க. ஐயா எழுந்துறீங்க எழுந்துறீங்க எழுப்புறாங்க. எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. மலர்மிசை புத்தேல் வழிபடு புகழி வைதிக சேகரர் பாதம் குலைவி அங்கு அணைந்தார் தென்னவன் அமைச்சர் குலைச்சரியார் என கூட உடனே வந்து பிரம்மன் வழிபடக்கூடிய அந்த புகழியில இருக்கக்கூடிய வைதீகத்து வழி நிற்கக்கூடிய அந்தணர்களோட தலைவருடைய பாதத்தை வந்து போற்றி அங்க வந்து தென்னவன் அமைச்சராகிய குலைச்சரியார் அணைந்தார் என்று அவர்கள் வந்து சொல்ல சிறப்புற செல்வர் அவர் உரை கேட்டு உடனே பல்லக்கில் இருக்கக்கூடிய சிறப்புற செல்வராகிய ஞானசம்பந்த பெருமான் இவ்வாறு அவர்கள் கேட்டு அங்க குலைச்சரியார் என்ற மந்திரியார் இங்கே வந்திருக்கிறார் சொல்ல கேட்டு திருமுக தாமரை மலர்ந்து மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா அடியார்களை வந்து பார்த்தோம்னா அந்த மகிழ்ச்சி வரும் இல்லையா. விரவொளி முத்தின் சிவிகையில் இருந்து இழிந்து அந்த சிவிகையில் இருந்து ஒளி வீசக்கூடிய முத்து சிவிகையில் இருந்து இழிந்து கீழே இறங்கி விரைந்து சென்று அவர் தம்மை அணைந்து பாருங்க கையாள விட்டு ஞானசமுந்தரோட தெருக்கருத்தால தூக்கக்கூடிய புண்ணியம் வந்து கிடைச்சிருக்குன்னா சாதாரண விஷயமா. விரைந்து சென்று அவர் தம்மை அணைந்து அதாவது 657வது பாடல் நான் வந்து வகுப்புல உங்களுக்கு அந்த 3 திருமுறைகள் இருக்கு இல்லையா முதல் 3 திருமுறைகளும் பெரிய புராணத்தை வைத்து கொண்டால் நன்றாக வந்து உள்வாங்கும். வேற ஒன்றும் இல்லை. கரகமலங்கள் பற்றியே எடுப்ப அதாவது தாமரை மலர் போன்ற அந்த கரங்களால் ஓமிச்சு உருவகிச்சு சொல்றாங்க. அப்படி வந்து அதனால் எடுப்ப
கைதொழுது அவரும் முன் நிற்ப. எழுந்திருச்சோன்னா கைதொழுது நிற்கிறார் குலச்சிறையார். வரமிகு தவத்தால் அவரையே நோக்கி வள்ளலார் மது வாக்கு அளிப்பார். தவத்தில் சிறந்த இவர் இல்லையா, இறைவனால் கொடுக்கப்பட்ட வரத்தால அந்த கருணை கண்ணால அவரை நோக்கி ஒரு தேன் போன்ற இனிய அமுத வாக்கை சொல்றாரு இப்ப ஞானசம்பந்த பெருமான். இது 658வது பாட்டு. செம்பியர் பெருமான் ஞானசம்பந்தரோட வாக்கை அப்படியே பதிவு செய்யறாருங்க சேர்க்கிறார். செம்பியர் பெருமான் பாண்டிய இது சோழன், செம்பியன்னா சோழன் இல்லையா, பெருமான் குலமகளார். மணிமுடி சோழன் தன் மகள் தானே நமது பாண்டி மாதேவி. செம்பியர் பெருமான் குலமகளாருக்கும் திருந்திய சிந்தையர், உயர்ந்த சிந்தையர், அதாவது சிவத்தை தவிர வேறு இறைவனே இல்லை என்று கல்வெட்டு போல் மனத்தில் பதித்து அந்த திருத்தொண்டுகளை இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட திருந்திய சிந்தை. அதான் திருந்திய சிந்தைன்னா இப்பதான் எடுத்துக்கணும். ஒரு ஆச்சாரியார் விழிக்கக்கூடியது ஒரு 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 அடியார் இல்லையா, அவர் ஒரு நாயன்மார நிலையில் உள்ளவர். திருந்திய சிந்தையர் உமக்கும் நம்பெருமான் திருவருள் பெருகும் நன்மைதான் வாழிதே நன்றுதானே. வாழிதே என்று சொல்லுக்கு நன்றுதானே. இறைவன் உங்களுக்கு அருள் நல்ல அருள் தானே செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு முகமன் விசாரிப்பாங்க இல்லையா, அந்த செம்பியன் மாதேவி, அந்த பாண்டி மாதேவி ஆகிய மங்கையர்க்கரசுக்கும் உங்களுக்கும் இறைவனுடைய திருவருள் நன்றாக இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. வம்பலர் அலங்கல் மந்திரியாரும் மண்மிசை தாழ்ந்து, மீண்டும் வம்பலர்னா மனம் வீசக்கூடிய மாலையை அணிந்த மந்திரியாராகிய குலச்சிறையாரும் மண்மிசை தாழ்ந்து அடி வணங்கி, மீண்டும் மண்மிசை தாழ்ந்து ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கி தம்பெரும் தவத்தின் பயன் அணையாருக்கு தன்மையாம் நிலை உரைக்கின்றார். அவருடைய அதாவது பாக்கியத்தின் பயனா பறவையார்னு ஒரு இடத்துல எழுதுவார், பாக்கியத்தின் பயனா. இப்ப இந்த அம்பால என்னன்னா, இந்த ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தவத்தின் பயனாக இங்க சேர்ந்திருக்கிறாருங்கிறது. அப்படிப்பட்ட அணையாருக்கு, அவர்கள் ஞானசம்பந்தருக்கு தன்மையாம் நிலை உரைக்கின்றார். மதுரையிலே என்ன நிகழ்கிறது என்று அந்த நிலையை அவருக்கு எடுத்து சொல்றாரு. சென்ற காலத்தின் பழுதலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இங்கு எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையோம். நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகுள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று 659 பாட்டு. சென்ற காலத்தின் பழுதிலா திறமம் போனது போயிட்டு பழுதில்லைன்னே வச்சிருவோம். இனி எதிர்காலத்தில் நாங்கள் சிறக்க போகிறோம் தங்கள் வருகையால. ஏனால் அது நாங்க கிடைக்க போகுது நிகழ்காலத்துல. இன்று எழுந்தருள பெற்ற நீங்கள் ஞானசம்பந்த பெருமானாகிய நீங்கள் இங்க எழுந்தருளி விட்டீர்கள் மதுரையோட எல்லைக்கு. இந்த நற்பேறு அதனால் எற்றைக்கும் திருவருளுடைய. இனிமேல் எங்களுக்கு என்ன கவலை, என்றைக்குமே பெருமானுடைய அருள் தானே இதுவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இறைவனுடைய திருவருள் நன்றாக இருக்கான்னு கேட்கிறாருல, அதுதான் சொல்றாரு. நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும். இப்ப இந்த நாடு என்ன ஆயிட்டு, மன்னன் நெறி தவறிட்டான். இந்த நாடே என்ன ஆயிட்டுதுன்னா, நன்றி இல்லாத ஒரு இறைவன் மீது நன்றி இல்லாம வேற எதையோ பொய் சமயத்திய பொய் நெறியை மெய் நெறி என்று நம்பி இப்படி இருக்கிறாங்களே, அழுந்தி போயிருக்காங்க. நன்றியில் நெறியில் அழுந்தினாலும் நற்றமிழ் வேந்தனும், இவன் தமிழ் வேந்தன் மீளவும் வரப்போகிறான். அவனும் உயிர்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும். அதாவது வெற்றியை தரக்கூடிய இந்த திருநீற்றில் ஒளியில விளங்கக்கூடிய மேன்மையை நாங்கள் பெற்று விட்டோம். இது இங்க நிகழப்போகிறதாக அப்படி சொல்றாரு. இங்கு எழுந்து அருளும் பெருமை கேட்டு அருளி எழுதுவதற்கு அரிய பேரு இது மங்கையர்க்கரசியாரும். இவர் என்ன சொல்றாரு, நான் இங்க எழுந்தருள் இருக்கிறேன். மங்கையர்க்கரசியார் என்ன சொல்லினாங்கன்னா, நம்முடைய வாழ்வு எழுந்தருளியது என்று எனக்கு சொல்லியிருக்காங்க. வாழ்வு எழுந்தருளிய இருக்கிறது என்று அங்கு நீர் எதிர் சென்று அடி பணி வருவீங்க. நம்முடைய வாழ்வு எதிர் எழுந்தருளியா எல்லையில நீ போய் அங்கே அடிபணி என்று சொல்லி மங்கையர்க்கரசியார் ஆணையிடம் நான் வந்தேன் என்று சொல்றார். அருள் செய்தார் என தொழுது ஆர்வம் பொங்கிய கழிப்பால் மீளவும் பணிந்து போற்றினார் புறவலன் அமைச்சர்னா. மீள விழுந்து வணங்கி திளைக்கிறார். கிடைத்தற்கரியது இல்லையா. அப்பதான் என்ன சொல்றாரு, ஆங்கனம் போற்றி அடிபணிந்தவர் மேல், அவ்வாறாக போற்றி ஞானசம்பந்த பெருமானை போற்றி திருவடியை பணிந்தவர் மேல் அளவிலா அருள்புரி கருணை தாங்கிய மொழியால் நல்ல ஒரு இனிய மொழிகளால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், இறைவனுடைய திருவருள் நல்லதையே விளைவிக்கும் என்று இப்படி இனிய மொழிகள் எல்லாம் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்களோ அது நடக்கும் என்று சொல்வதே ஒரு இனிய மொழிதான். விளம்பி தலையளித்து கருணை அளித்து அருளும் அப்பொழுதில்
ஓங்கையில் புடைசூழ் மதுரை தோன்றுதலாம். அங்க வந்து கோட்டைகள் எல்லாம் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த மதுரை வந்து ஞானசம்பந்தருடைய கண்ணுக்கு அப்படி தோன்றுது. மரங்கள், கொடிகள், செடிகள்லாம் இருக்கு இல்லையா? உயர் தவ தொண்டரை நோக்கி குலச்செரியாரை தவத்தொண்டர் உயர்ந்த தவத்தொண்டராகிய குலச்செரியாரை நோக்கி, இங்கு நம்பெருமான் திரு ஆளவாய் மற்றும் எம்மருங்கினது என்று கேட்கிறார். அந்த ஏதோ கோட்டைகள்லாம் தெரிகிறதே, நமது ஆளவாய் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திரு ஆளவாய் எங்கே இருக்கிறது, இந்த பக்கத்துல இருக்கிறது என்று சொல்லி குலச்செரியாரை வினாவுகிறார். அடுத்து 662. அன்பராய் அவர் முன் பணிந்த சீரடியார் அண்ணலார் அடியினை வணங்கி, மீளவும் அவருடைய திருவடியை பணிந்து அடியினை வணங்கி, முன்பு நின்று எடுத்து கைகளால் காட்டி, அங்க ஆலவாய் ஆலயம் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டி, முருகலர் சோலை சூழ்ந்து, அதை மனம் வீசக்கூடிய மலர்களால் மலர்ந்து இருக்கக்கூடிய சோலைகளால் சூழப்பட்ட மின்பொலி விசும்பை அளக்கும் நீள்கொடி, அதாவது வானத்தையே வந்து அளக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய கொடிகளால் கட்டப்பட்ட இருக்கக்கூடிய வியன்னெடு கோபுரம் தோன்றும். உயர்ந்த கோபுரம் வந்து வியன்னா மேல் உலகம்னு சொல்லுவாங்க, வியன் உலகம்னா அப்படி வந்து வானத்தையே தேவர் உலகத்தையே தொடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கோபுரம் தோன்றும். எண்பணிவார் எண்பையை வந்து அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமான். எண்பணின்னா இந்த இடத்துல வந்து எண்பிய பணி என்றால் பாம்பு. அணிவார் இனிது அமர்ந்தவர்களும் திரு ஆளவாய் இது என்று குலச்செரியார் காமிக்கிறார். அடுத்து 663வது பாட்டு. தொண்டர்தான் போற்றி காட்டிடக் கண்டு துணை மலர் கரம் குறித்து அருளி. இது வந்து நம்ம இப்ப தர்மபுர சாமியாவது இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. இங்க எப்போதாவது இந்த கைபேசி வரும், அது கேட்டுக்கலாம். தொண்டர்தம் போற்றி காட்டிட கண்டு துணை மலர் கரங்குவி தருளி. ஞானசமுத்திரனே கையெழுத்து மண்டு பேரன்பால் மண்மிசை பணிந்து. பாருங்க, தொலைவில இருந்து பார்த்துட்டே அங்கே இருந்தே மண்மிசை பணிந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து வணங்குறார். இது நம்ம வந்து இப்ப புரிந்து கொள்ள வேண்டாம். நிறைய நம்ம இப்ப வந்து பேருந்துல எல்லாம் போயிட்டு இருப்போம், இல்ல பைக்ல போவோம், இல்ல கார்ல போவோம், ஏதோ போவோம், நடந்து போவோம், சைக்கிள் எதுலையோ போறோம்னா, அங்க பெருமானுடைய ராஜகோபுரத்தையோ விமானத்தையோ பார்த்தா பெருமானாகவே வந்து போற்றி நாம் வந்து வணங்க வேண்டும். அந்த நினைவு நமக்கு வர வேண்டும், இந்த பழக்கம் நமக்கு வர வேண்டும். நான் கூட என்ன சொன்னேன், அங்க அந்த காலத்துல செல்போன் வந்து ஒரு இடத்துல எடுக்கும், ஒரு இடத்துல எடுக்காது இல்லை. அது போல ஒவ்வொரு கோயில் இருக்குன்னா அந்த அந்த சக்தி. இப்போ நம்ம வந்து நான் திருவாவடுதுறை கிட்ட இருக்கும் பொழுது திருவாவடுதுறை ஈசனோட சக்தி, அதை தாண்டி ஆடுதுறை போகும்போது ஆடுதுறை டவர், ஆடுதுறையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய சக்தி. அடுத்து திருவிடமருத்தூர் வரும்போது திருவிடமருத்து, அது பெரிய டவர், மத்தியானேஸ்வரர். அடுத்து திருபுவனம், அடுத்து கும்பகோணம். இதெல்லாம் ஒரு டவர் நமக்கு சக்தி கொடுப்பது. அது உண்மை தானே. அது அந்தந்த ஆலயத்துல இருந்து நான் போகும்போதே இந்த ஆலயங்களை நினைத்து கொண்டு அந்த ராஜகோபுரங்களோ விமானங்களோ எங்கெங்கே தென்படுகிறதோ அதையெல்லாம் பண்ணி, இந்து சமயம் சார்ந்து எந்த ஆலயமா இருக்கட்டும், முருகன் ஆலயமா இருக்கட்டும், அம்பிகை ஆலயமா இருக்கட்டும், பிள்ளையார் கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருக்கட்டும், ஐயனார் கோவிலாக இருக்கட்டும், ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு இறைவனாகவே பார்த்து வழிபட்டு போனோம்னா இடையராது இறைவனை வந்து தொடர்ந்து நினைக்கக்கூடிய இந்த பழக்கங்கள்லாம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையிலேயே வந்து இறைவனை எப்பயுமே இறை சிந்தனையோடு இருக்கோம்னா இந்த எண்ணங்கள் வரணும். அப்போ வந்து தொண்டர்தான் போற்றி காட்டிட கண்டு துணைமலர் கரம் குறித்து அருளி மண்டு பேர் அன்பால் மண்மீசை பணிந்து மங்கேர் கரசி என்று எடுத்து. எவ்வளவு பெரிய ஒரு பெருமை. 2 பேரையும் வந்து இந்த திருப்பதியத்துல வைத்து பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான்னா. இவரெல்லாம் வந்து திரிகால ஞானி என்று சொல்லணும். முன்னதாகவே இவருக்கு வந்து அங்கே வந்து திருத்தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மதுரையில நிலவக்கூடிய நிலையம் இவர் அறிவார். அங்கே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியாருடைய உள் மனநிலையும் குலச்செரியாருடைய உள் மனநிலையும் ஞானத்தால் அறிவார். அதுதான் உங்க பெருமைகளை வந்து இங்க போற்றி பகிர்ந்து பாடுறாரு. இன்றைக்கும் வந்து அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்செரியாரும் வாழ்கிறார்களே, இந்த நாயன்மார்கள்லாம் வாழ்கிறார்களே, அவர் காலகட்டத்திலே பிறந்தவர்கள் எத்தனை பேர் வாழ்கிறார்கள். இதுதான் என்றைக்குமே நீடி நிலைத்திருக்கக்கூடிய புகழ் என்று இந்த உலகம் உள்ளளவு நீடி நிலைத்திருக்கக்கூடிய புகழுக்குரியவர். என்ன காரணம் என்றால், இந்த உலகங்கள் உள்ளளவும் சரி, அப்பாலும் சரி, முன்பும் சரி, எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய, நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருத்தொண்டுக்கு ஆளாகி இந்த திருத்தொண்டுகளை ஒரு பிறவியை எடுத்த பொழுது செய்த அந்த ஒரு பான்மையால் இவர்கள் புகழும் பெருமான் இந்த உலகத்தை எவ்வளவு காலம் நீடிக்க செய்கிறாரோ அவ்வளவு காலமும் நீடித்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தொல்புகழுக்கு உரியவர்கள். அவர்களை வந்து போற்றாரு. மங்கையர்க்கரசி என்று எடுத்தே
எண்டிசை பரவும் ஆளவாய் ஆவது இது 8 திசைகளால் உள்ள இருக்கக்கூடிய எல்லோராலையும் போற்றப்படக்கூடிய ஆளவாய் இதுவே என்று சொல்லி அப்படி வந்து பாடுறாரு என்று இருவர்தம் பணியும் கொண்டமை சிரிப்பித்து. அந்த ஆளவாயில் இருக்கக்கூடிய இறைவன் இறை இருவரையும் பணி கொண்டு அருளினார் பாருங்க. அதை சிறப்பிக்கு நன்றாக இந்த இடத்துல நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை வந்து தாண்டி போகக்கூடாது. அங்கே சொல்லியிருக்கான் இல்லையா, பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிளறினீர் அணிகொள் மிழலியீர் பணி கொண்டு அருளுமே என்று ஞானசம்பந்த பெருமான் இறைவா அப்பர் பெருமானுக்கு இயல்பாகவே அவரை நீங்கள் பணி கொண்டு அருள் இருக்கிறீர்கள், என்னையும் நீங்கள் பணி கொண்டு அருள வேண்டும் என்று அங்கே பாடியிருக்காரு இல்லையா. பணி கொண்டு அருள பெற்றார்கள். நீ பணி கொண்டு அருள பெற்றார்கள் செய்ய முடியாது. நான் இங்க வந்து பேச முடியாது. நம்ம நடராஜன் அவர் வந்து இதை செய்ய முடியாது. நாம ஒரு குழுவாக ஒரு 10 பேர் அமர்ந்து இதை கேட்க முடியாது. இறைவனுடைய திருவருள்னா இதெல்லாம் நிகழாது. நீங்கள் இருவருமே வந்து இறைவனால் வந்து பணி கொண்டு அருளப்பட்டதை அதை சிறப்பிக்கிறாருங்கிறார். எண்டிசை பரவும் ஆளவாய் ஆவதும் இதுதானோ என்று சொல்லி வியந்து இருவர் தம் பணியும் கொண்டமை சிறப்பித்து இருவருடைய பணிகள் இந்த மங்கையர்க்கரசிங்கிற திருப்பாடல்ல கடைசியில திருக்கடைக்காப்புல இந்த கருத்து வரும். அதை வந்து இப்ப இந்த சொல்லும் பொழுது நம்ம பார்த்துடலாம். எண்டிசை பரவும் ஆளவாய் ஆவது இதுவே என்று இருவர் தம்பணியும் மங்கையர்க்கரசியார் குலச்செடியார் செய்யக்கூடிய அளப்பரிய சிவ திருத்தொண்டு அதை வந்து கொண்டமை சிறப்பித்து அதை வந்து பெருமான் வந்து பணி கொண்டாருனார்ல அதை சிறப்பிச்சு அருளினல் பதிகம் பாடினார் குவளையம் போட்ட. இது 663வது பாடல். இதெல்லாம் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இந்த திருப்பதிகம் மிகவும் எளிமையான திருப்பதிகம். இது வந்து நீங்க அதனாலதான் இனிமேல் வகுப்புல தயவு செய்து ஒன்றிலிருந்து 3 திருமுறை ஞானசம்பந்த பெருமான் திருமுறையும் பெரிய புராண புத்தகத்தையும் வைத்துங்க. ஏன்னா மதுரை வந்து எல்லையை கடக்கும் வரை நாம் வந்து கொஞ்சம் கூர்ந்து போகணும். இந்த வரலாறுகளை அன்பர்கள் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 4 பேராவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்வம் தூரம் வரணும். இப்பொழுது 3வது திருமுறை 120வது பதிகம் புறநீர்மை பண்ணல பாடியிருக்காரு. இது நிறைய புத்தகங்கள்ல இதை வந்து பதிப்பித்திருப்பார்கள். இந்த மங்கையர்க்கரசி வளவர்கள் பாவைங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து புத்தகங்கள்ல பதிப்பித்திருக்கார்கள். அன்பர்கள் வந்து பார்க்கலாம். நாம சொல்லும் பொழுது சில சொற்களுக்கு பொருள் சொல்லும் பொழுது பேனாவோ பென்சிலோ இருந்தா புத்தகம் ஒன்றும் பெரியதில் இன்னொரு புத்தகம் வாங்கிக்கலாம். பக்கத்திலேயே குறித்து கொள்ளுங்கள். அந்த குறிப்புகளை வந்து பக்கத்திலேயே நீங்கள் இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த நூல் வந்து சிவகாசியில அவங்க பண்ணது வரலாற்று முறையில. இங்க பக்கத்துல நான் எப்படி குறிப்புகள் வந்து இந்த பாடலுக்கு பக்கத்துல இந்த நூல் முழுவதுமா இருக்கும். 1லிருந்து 3 திருமுறை வரலாற்று முறையில சிவகாசியில வந்து டாக்டர் ஜெயராஜ் என்ற ஒரு அன்பர் நல்ல ஒரு தொண்டர் ஒரு குழுவோடு இருக்கிறார். அவர் வந்து இதை முன்னிலை எடுத்து பதிப்பித்த அந்த நூலை அது நான் பொழுது இந்த பாடலை ஒன்று சொல்றேன். மங்கையர்க்கரசி வளவர்கொன்பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்று வேந்து. இதுதான் ஆளவாயா அந்த ஆளவாயான்னு அப்படி கேட்கிறதா அர்த்தம். மங்கையர்க்கரசி மங்கையர்களுக்கெல்லாம் அரசின்னா எந்த காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய மங்கையர்களுக்கு வந்து ஒரு தலைமை பண்பை வந்து உடையவராக இவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஏன்னா இவர்கள் செய்வது வந்து இந்த உடலை எடுத்து திரு அங்க மாலையில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அனைத்து அங்கங்களும் இருக்கட்டும், அகக்கரணமாக இருக்கக்கூடிய உயிருக்கு கருவியாக இருக்கக்கூடிய மனம் சித்தம் புத்தி அகங்காரங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இறைவனுக்கே வந்து அடிபணித்து செய்கிறார் இல்லையா. அப்போ வந்து அவங்க மங்கையில அரசி தானே. இந்த தேசத்துக்கு மட்டும் அரசி இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மங்கையர் அந்த இனத்திற்கே அரசின்னு சொல்றாரு. வளவர்கோன் பாவை அப்புறம் சுற்றாரு. இந்த பெண் எங்க இருந்து வந்தாருன்னு சோழ நாட்டை வந்து இங்க பெருமைப்படுத்துறாரு. எங்க சோழ நாடு, என்னை ஒரு சோழ நாட்டுல பிறந்தார். வளவர்கோன் பாவை வளவர்கோனாகிய அந்த செம்பியனாகிய சோழனுடைய பெண்ணு. வரி வளை கைமணினா வரிகள் இருக்கக்கூடிய வளைகளை அணிந்த கையிலே அணிந்த மடமணின மடனா இளம்னு அர்த்தம். மாணின்னா அந்த பொண்ணோட பேரு. அந்த சோழ வம்சத்துக்கு மானாபரன் என்று சொல்லி சோழர்களை அழைப்பார்களாம். மானாபரன் இந்த 2 சூழ்நிலைதான் மானாபரன் அழைப்பாங்களாம். மானாபரன் அந்த அரசர்களை வந்து அழிக்கும் போது அரசியாருக்கு மானின்னு தானே வரும். அது ஒரு கருத்து. மானின் நேர்வழி என்று அங்க ஞானசம்பந்தர் விழித்திருந்தமா பாடுவார். மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் என்று சொல்லி ஒரு பின்னால வருது சொல்றேன்.
அப்படி ஒரு இது மங்கையர்க்கரசியாருக்கு அந்த பேரை குறிக்கும். வரிவளை கைமடமானி, மாணிக்கும் அடியேன்னு சொல்றாருல்ல அங்க. அந்த இது வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. ஞானசமுந்தர் சுட்டின பேர வரிவளை கைமடமானி, பங்கைய செல்வி. எப்படி வந்து தாமரை மலரிலே இங்கே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாரோ அல்லது அம்பிகை அமர்ந்திருக்கிறாரோ அந்த 1000 இதழ் செந்தாமரை மலர்ல, அப்படிப்பட்ட ஒரு அது அப்படியே வந்து உருவகிச்சு சொல்றாரு. அந்த எப்படி மகாலட்சுமி அமர்ந்திருப்பாளோ அப்படிப்பட்ட ஒரு பேரழகு பிடித்தவள். எப்படி அம்பிகை அமர்ந்திருக்கிறாளோ, அம்பிகைன்னு எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். பாண்டிமாதேவி அவர்கள் யார் இப்பொழுது இந்த பாண்டிய நாட்டுக்கே வந்து தலைவி. சாதாரண நிலைப்பாடு இல்லை அவங்களுக்கு இல்லையா? பாண்டியனுக்கு பட்டத்து அரசியாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து பணி செய்து, அவர்கள் வந்து திருத்தொண்டு செய்து நாள்தோறும் பரவ ஒரு நாள் கூட யோசனை போய் பூப்புணர்ந்து ஒரு நாளும் ஒழியாமை. பூசனை செய்து எழுதியிருந்தான் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லி ஒரு நாள் கூட இன்றைக்கு சரி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்க தினம் தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைக்காம பணி செய்து நாள்தோறும் பரவ இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவிக்கொண்டே இருந்தது. கையால் உடலால் உள்ள பணிகள்லாம் செய்து வாயால் வந்து பெருமானுடைய பெருமைகளையே வந்து போற்றிக் கொண்டிருக்க. அங்க யார் இருக்கா? பொங்கழல் உருவன் நிலமுழ முதல் கீழ் அண்டமுற நிமிர்ந்ததுதான் என்னடி என்பது போல அழலுருவாக அருவுருவாக இருக்கக்கூடியவர். பூதநாயகன் அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாகிய பெருமான். நாள் வேதமும் பொருள்களும் அறிவி. வேதங்களை மட்டும் அறிவினா நமக்கு பொருள் தெரியணும்ல. பெருமானுடைய இதை பாருங்க. நாள் வேதமும் பொருள்களும் அறிவி. அங்க வேதத்துக்கு பொருள் வைத்த ஒரு திருவிளையாடல் வரை இருக்குது. அருளிய அங்கையர்கண்ணி, அதாவது மீன் போன்ற கதை மீனாட்சி இல்லையாம்மா, கயல் கண்ணி இல்லையா, கருணை. அங்கன்மைன்னா கருணைன்னு பேரு. அதான் அங்கையல் கண்ணிங்கிறாரு. கயல்னா அதான் மீன். அப்படிப்பட்ட கண்ணு உடைய அம்பிகை தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் யாவதும் இதுவே. இதுதான் அந்த ஆளவாயா. அடுத்த பாட்டு குலச்சரியா இருக்கு. ஒரு பாடல் அம்மாவுக்கு, அடுத்த பாட்டு குலச்சரியா இருக்கு. இப்படி மாறி மாறி வரும் 10 பாடலும். 11வது பாடல 2 பேரையுமே போட்டிருப்பார். வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினன், கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவி நின்றியத்தும் ஒற்றை வெள்ளூர் உடையன் கும்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே. வெற்றவே அதாவது அடியார்களை வந்து பார்த்துட்டான்னா அகமகிழ்ந்து பெருமானியே பார்த்தது போல. எப்படி இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றுல எப்படி வந்து அடியார் இலக்கணம் சொல்லப்பட்டு பிற அடியார்களிடம் நாம் வந்து எப்படியெல்லாம் குழாவ வேண்டும் வரவேற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஞான சம்பந்த பெருமான் குலச்சிறையாருடைய பண்பு நலனை நோக்கி அப்படியே நம் உலகோரெல்லாம் வந்து பயனடையும் வண்ணம் ஒரு அடியார்னா எப்படி இருக்கு? ஒரு அமைச்சரியா, தலைமை அமைச்சர், எவனை வேணாலும் கொண்டாலும் அவனுக்கும் தெரியாது. இப்ப எல்லாம் உடனே தெரிஞ்சு போடும். இதெல்லாம் வச்சு எடுத்துருவான், செல்போனை வச்சு எடுத்துருவான். அந்த காலத்துல என்ன எங்க நடக்குதுன்னு தெரியாது. ஒரு மந்திரி அரசன் வந்து அரண்மனையில தான் இருப்பான். மாதம் மாதிரி பொழிந்துதான்னு கேட்பான்னா அவன் மழை பெய்யறது கூட தெரியாம மன்னன் இருக்கான். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய அமைச்சர்களை வந்து வைத்திருப்பதால் அப்ப வெற்றவே அடியார் அடிமிசை இருக்கணும். அதாவது எந்த வித பற்று இல்லாம நெடுஞ்சாங்கிடையாக வந்து உடனே பற்றற்று விழுந்துருவாராம். பற்றற்ற உள்ளத்தோடு வேறு எந்த பயனும் கருதாது. இவர்களை வணங்குவதால் நமக்கு வந்து இறைவனோட அருள் கிடைக்குமான்னு அதை கூட வந்து நினைக்காம இயல்பாகவே திருநீரு ருத்ராக்கம் அணிந்த அடியார்களை பார்த்தா வீழ்ந்து வணங்க சாதாரண விஷயம் இல்லை. நம்மள மாதிரி ஆள் இல்லை. தலைமை அமைச்சர் பாண்டிமா தேசத்துக்கே வந்து தலைமை அமைச்சராகிய அந்த குலச்சரியார் வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் விரிப்பினன் கொற்றவன் தனக்கு கொற்றவனாகிய பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாகிய குலச்சிறை குழாவி நின்றேத்தோன்னா மிகவும் மகிழ்ந்து ஏற்றி பரவி போட்டோம். யார் அவரு? ஒற்றை வெள்ளேறு உடைய ஒரு ஏறு தானே வச்சிருக்காரு. நம்ம கடகரியும் பரிமாவும் தேரும் வந்து ஏறாது இடபமதா ஏறினான் எனக்கரிய எம்பேடி என்பது போல இடபத்தை வாகனமாக இருக்கக்கூடிய ஒற்றை வெள்ளருடைய கும்பரார் தலைவன்னா தேவர்களுக்கெல்லாம் வந்து தலைவன், அனைத்து தேவர்களுக்கும் தலைவன். சரியா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யார் தேவர்கள்னு. உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு உலகியல் பற்றி முற்றிலுமாக ஒழித்திட்டு அற்றவருக்கு இந்த உலக போகமே கிடையாது என்று சொல்லி உலகத்தை புற உலகத்தை வந்து ஒழித்து விட்டு உள்ளத்திலிருந்து தன்னுடைய உள்ளிருப்பையும் வந்து முற்றிலாம மறந்து தன்னுடைய இருப்பையே வந்து மறந்து
எல்லாத்தையும் அற்று போக செய்து இறைவனையே சிந்தையில் முழுவதுமாக அந்த ஒளி மயமாக இருக்கக்கூடிய பெருமானையே உள்ளத்திலே அடைத்திருக்கக்கூடிய அற்றவருக்கு அற்ற இவைகளெல்லாம் முற்றிலுமாக இந்த மாயா காரியங்களான இந்த உலகிகளை முற்றிலுமாக போக செய்து அற்று இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது அன்பு மட்டும் வைத்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு அற்ற தானும் அதே போல அன்பு செய்ய நன்றாக நுணுகி புரிந்து கொள்ள வேண்டும். உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்க்கு இவற்றையெல்லாம் போக செய்து இறைவன் மீது அன்புடைய அவர்களுக்கு அற்ற அவர்கள் மீது அன்புடைய சிவன் உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்று பாட்டு. அடுத்தது செந்துவர் வாயால் சேலன கண்ணால் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும் சந்தமார் தரளும் பாம்பு நீர் மத்தம் கண்ணெருக்கும் மலர் வன்னி அந்திவான் பிரைசேர் தடைமுடியனால் ஆளவாயாவதும் இதுவே என்று சொல்லி மனப்பாடம் செய்தது. ஒவ்வொரு இடத்துல தடுமாறலாம். என்னைக்காவது பார்த்தோம்னா செந்துவர் வாயல்னா சிவந்த பவளம் போன்ற வாயை உடையவர். சேலன கண்ணால் எப்படி அங்க மீனாட்சி இருக்கிறாரோ அதே போல அதே அம்சத்தோட கெண்டை மீன் இப்படி நல்லா அகன்ற கண்களை உடையவன்னு அர்த்தம். சேலன கண்ணால் அவங்க என்ன செய்யறாங்க, சிவன் திருநீற்றினை வளர்க்கும். சிவன் திருநீற்றை வளர்க்கணும்னா சிவபெருமானுடைய திருநீற்று நெறியை வளர்க்கக்கூடிய பாண்டிமாதேவி என்று இந்த இடத்துல பொருள். சிவன் நீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலால் அந்த பெண்களோட விரல் இந்த விரல் முனை இருக்கு பாருங்க, இது பந்துக்கு ஓமித்து பல இலக்கியங்கள்லாம் சொல்லுவார்கள். அப்படி பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும்னா இந்த உலகிடை சிறந்து விளங்கும்னு அர்த்தம். அவர்கள் திருத்தொண்டு செய்ய சந்தமார் தரளம் பாம்பு நீர் மொத்தம் தன்னெருக்கம் மலர் வன்னி தலையில என்னென்ன பெருமானுடைய திருவுருவத்தை என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதால எனக்கு ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் வழியாக வராது இந்த துன்பம்ங்கிறாரு பாருங்க. பெருமானுடைய திருவுருவம் இங்க போற்றப்படுகிறது. இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். சந்தமார் தரளம், சந்தம்னா அழகுன்னு அர்த்தம், ஆறுன்னா நிறைந்த அழகியன்னு அர்த்தம், தரளம் முத்துக்கள், பாம்பு, அப்புறம் நீர் மத்தம் ஊமத்தம்பு, தண்ணி எருக்கமலர் குளிர்ந்த எருக்கமலர், வன்னி 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 அது ஒரு தழை இருக்குல்ல அது, அந்திவான் மதிசேர் அந்த அந்தியில இருக்கக்கூடிய பிறை இருக்க இல்லையா அதையும் இருக்கக்கூடிய சடாமுடியில சேர்த்து இருக்கக்கூடிய அண்ணல் அவர் உரைகின்ற ஆளவாயா இதுதானோ என்று சொல்லி அப்படி வணங்குகிறாரு. அற்றவருக்கு அற்றனாய் நின்றான் கண்டாய் என்று சொல்லி 6வது திருமுறை 81வது பதிகம் 4வது பாடல் திருத்தாண்டகம். அற்றவருக்கு அற்றனாய் நின்றான் கண்டாய்ன்னு சொல்லி உற்றவர் பெற்றவர் மற்றவை முற்றும் அற்றவருக்கு அற்றவன் அல்லாருக்கு அல்லவன்கிறது 2020 20வது பாடல்ல 20 அருள்நந்தி சிவாச்சாரியர் அருளிய தத்துவ நூல். அதுல 20வது பாடல்ல உற்றவர் பெற்றவர் உறவினர்கள் பெற்றோர்கள் வரலாம், மற்றவை முற்றும் மற்ற உலகில் எல்லாத்தையும் அற்றவனுக்கு, அற்றவருக்கு அற்றவன்னா அற்றவர் மீது அன்பு செய்யக்கூடியவன், அல்லாருக்கு அல்லன் என்று சொல்லி 2020 இருக்கு. அந்த குறிப்பு நான் குறிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது குலைச்சரியார். கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டார் குணங்கூடு பெறவும் குலைச்சிறை பணியும் கோபுரம் சூழ்மணி கோவில். கணங்களாய் வரும்னா திரளாக அடியார் கூட்டமா வந்தாலும் சரி, தனியா ஒரே அடியார் வந்தாலும் சரி, அவர்களை கண்டா குணங்கூடு பணியும்னா பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கூறி அவர்களுக்கு அடியாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய சிறப்புகளையும் கூறி பணிந்து வீழ்ந்து வணங்கக்கூடியவர். குலைச்சிறை குழாவும் அப்படி மகிழ்ந்து குலைச்சிறையாகி அந்த மந்திரி போற்றி பரவும். கோபுரம் சூழ்மணி கோயில், கோபுரங்களால் சூழ்ந்த மணி கோயில் என்று சொல்லி அதை சொல்றாரு. மணங்கமழ் கொன்றை, அப்புறம் பெருமான் என்னென்ன அணிஞ்சிருக்காரு, மணங்கமழ் கொன்றை வாளராமதியம் வன்னி வன் பூவில மாலை அணங்கு வீட்டிலிருந்த சடைமுடியங்கள் ஆளவாயாவது இதுவே. மணங்கமழக்கூடிய கொன்றை அணிந்திருக்கிறாரு, ஒளி வீசக்கூடிய பாம்பு மதி வன்னி, அப்புறம் வளமிக்க கூவில மாலை, அந்த வில்லம் இருக்குல்ல அதுக்கு கூவிலன்னு பேரு மாலை, அப்புறம் அணங்கு வீட்டிருந்த, அணங்குன்னா கங்கை வீட்டிருந்த சடைமுடியன்னா ஆளவாயாவது இது. அடுத்து 5வது பாட்டு. செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுத செல்வி பையரவல்கள் பாண்டிமாதேவி நாள்தோறும் பணிந்திருந்த வெய்யவேல் சூளம் பாசம் அங்குசமான் விரிகதிர் மழுவுடன் தரித்த ஐயனார்
உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது இது என்று சொல்லி பாட்டு. செய்ய தாமரை மேல் அன்னை அன்னைன்னா ஒரு சிவந்த தாமரை, சிவந்த தாமரை செந்தாமரை தான். அன்னம் எப்படி வீட்டு இருந்தா எப்படி இருக்குமா, எப்படி மகாலட்சுமி வீட்டு இருக்கிறாலும், எப்படி அம்பிகை வீட்டு இருக்கிறாலும் அப்படி. அதே போல அணையன்னா போல போல இழைனா சிறந்த ஆபரணங்கள், இழைன்னா ஆபரணங்கள், நல்ல ஆபரணங்களை அணிந்த திருநுதல் செல்வி, அழகிய நெற்றியை உடைய செல்வியாகிய பாண்டிமாதேவி. பையரவல்கள்னா அகன்ற பாம்பின் அகன்ற படம் போல இடைப்பகுதிக்கு வந்து அகன்று இருக்கக்கூடிய அப்படி அழகிய வடிவத்தை உடைய பாண்டிமாதேவி பாண்டிய நாட்டிற்கு வந்து முதன்மை மகளாக இருக்கக்கூடியவர். நாள்தோறும் பணிந்து நிதியத்தில் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே வந்து துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே என்று சொல்லி துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவு நாள்தோறுங்கிறது மாதிரி எப்பொழுதுமே வந்து வணங்கக்கூடிய நாள்தோறும் பணிந்து இனிது பெருமானை போட்டு வரைந்து பெருமானுடைய திருவுருவத்தை சொல்றாரு. வெய்யவேல் சூளம் பாசம் அங்குசம்மான் விரிகதிர் மழுவுடன் தரித்த. வெய்யன்னா வெம்மையான அந்த வேல் வச்சிருக்காரு சாமி, சூளம் வச்சிருக்காரு. சூளம் வேற வேலு வேற. வேலு பெருமானுடைய ஆயுதம். அதுதான் தன்னுடைய மகனாக ஒரு தோற்றம் காட்டி ஆட்கொள்றாரு, அவர்கிட்ட கொடுக்குற அந்த வேலு. அந்த வெம்மையை வந்து விளைவிக்கக்கூடிய வேலு. சூளம் பாச கயிற்று பிடிச்சு இழுப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் பிள்ளையாரெல்லாம் கூட கையில வச்சிருப்பாரு, ஒரு இது கயிறு மாதிரி இருக்கும். அங்குசம்னா ஒரு கொக்கியாட்டம் இருக்கும் பிடிச்சி இழுக்கிறது. அப்புறம் மான் அதை வச்சிருக்காரு. விரிகதிர் மழுவுடன் தரித்தனா ஒளி வீசக்கூடிய கதிர ஒளியை வீசக்கூடிய மழுவுடன் தரித்த ஐயனார்னா பெருமான் வந்து எல்லோருக்கும் தலைவர். உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்பது இந்த. அடுத்தது குலச்சரியா இருக்கு. நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குளமிலராக குளமது உண்டாக தவம்பணி குலச்சிறை பருவம். அதாவது அவன் நல்லவனோ கெட்டவனோ, இந்த அடியார் திருக்கூட்டம் வந்து நிறைய பேர் கெட்டவன்லாம் இருந்து தொலைக்கிறான். பெரியது இப்போ உள்ள சூழ்நிலையில நிறைய வந்து திருவேடம் போட்டுக்கொண்டு பல இடங்கள்ல வந்து தவறுகள் செய்கிறார்கள் என்று சொல்லி நிறைய நமக்கு வந்து தெரிய வருகிறது. முன்னாடியெல்லாம் தெரியல, நானே சிலது அனுபவப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அவர்களை வந்து ஒன்றும் சொல்லாம அப்படியே அனுப்பிடுறது. அது போல அதெல்லாம் அது தனியா சொல்றேன். நலமிலரக அவன் நல்லவனா அவன் கெட்டவனா, எப்படி வந்து இவரு நரசிங்க முனையர் வந்து கெட்டவனா வந்தவனுக்கு தினம் 100 பொண்ணு கொடுக்குறவர் அந்த திருவாதிரை தூரம் அவனை வந்து விருந்து அழைத்து வந்து அவனை உணவு உள்ள செய்து அவருக்கு 200 பொண்ணு கொடுத்து அனுப்பினாரோ, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடு இருக்கின்றன. அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அடியார் திருக்கோவில் அப்படித்தானே வந்து நமக்கு சிறு தொண்டர் வீட்டுக்கு நாம் வந்து உத்தராபதி ஒன்று வந்தாரு. அவர் வேற்று மொழி பேசக்கூடிய வடதேசத்தை அடியே நான் கும்பிட மாட்டேன்னாங்க நினைச்சாங்க. மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு யார் வந்தா? மாவிரதர் கோலம் அகப்புற சமயத்தை சேர்ந்தவர். அவரும் வந்து வெளியிலிருந்து வர்றாரு. எப்படி வந்து வரவேற்றார்கள்? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் தேசம் திசை மதம் மொழி இது எல்லாத்தையும் வந்து கடக்க வேண்டும். ஜாதி குலம் இதெல்லாம் கடக்கணும் ஒரு அடியார்களாகிய அதெல்லாம் அந்த தொடக்கிறது தான் ஒழிஞ்சுப்படும் இன்னைக்கு. ஆனா நமக்கு தலைமை வகித்து இட்டு செல்றவங்க கூட ஜாதி இனம் ஏழை பணக இந்த இழிவுகள்ல வந்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவன்லாம் எப்படி நமக்கு வந்து வழிகாட்டுவான்? அதெல்லாம் சரி விலகி கொள்றது. அதெல்லாம் இப்பொழுதெல்லாம் என்னன்னா அவர்களை பத்தி எதுவும் பேசுறது இல்லை, சுற்றி பேசுறது இல்லை, விலகி. நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடு அறிகின்ற. அவன் நல்லவனோ கெட்டவனோ எந்த நாட்டை சேர்ந்தவனோ, குலமிலராக அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனோ, இந்த குலம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குலமேலராக குலமது உண்டாக அவன் நற்குலமாக உள்ளவனா இருக்கட்டும், குலமே இல்லாதவனாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தவம்படி வந்து குலச்சிறை பருவம்னா சிவதவமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் பணியக்கூடிய குலச்சரியாரால போற்றப்படக்கூடிய. அப்புறம் இறைவனை பத்தி சொல்றாரு. கலைமலி கரைத்தன், கலைன்னா மான இதை வந்து கரத்துல வச்சிருக்காரு. மூவிலை வேலன் முத்தலை சூளம் வச்சிருக்கிறாரு. கரி உரி மூடிய கண்டன், அந்த யானையை வந்து உரித்து அந்த தோலை போர்த்து கொண்டிருக்கிறார். அலைமலி புனல் சேர் சடைமொழின்னா கங்கை, அலையை வீசக்கூடிய கங்கா தேவி சடையில வச்சிருக்காருல, சடைமுடியனால் ஆளவாயா இதுவே என்று சொல்லி வர்றாரு. அடுத்தது இன்னொரு பாடல் பார்த்துருவோம். முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் மிக. இதுதான் முக்கியமான பாடல். அதாவது திருநீறு பேசு பூசியவனை கண்டால் வந்து அது தீட்டு,
நாங்க ஐயோ திருநீறு பூசினவனை கண்டுட்டோம் சாமின்னா, ஐயோ அது கண்டு முட்டு. இவன் வந்து நீ திருநீறு பூசினவனை கண்டன்னு சொல்ல நான் கேட்கப்பட்டேன்னா நான் கேட்டு முட்டுன்னு சொல்லணுமா? ஐயோ எனக்கு தீட்டு வந்திருக்கா, நீ என்னடா இங்க சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நமது சமயத்தை அங்கே இழுத்திருக்கிறார்கள். நமது பாண்டிய நாட்டிலே நமது கன்னித்தமிழை வளர்த்த சுந்தரேஸ்வர பெருமானே வந்து சங்கத்தை தலைமை தாங்கிய முருகப்பெருமானே அங்கே தோன்றி சங்கத்தை நடத்திய அப்படிப்பட்ட தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை உண்டாக்கிட்டான். அப்ப வந்து என்ன பண்றாங்க இந்த அம்மா, மன்னனுக்கு எதிர்க்க போகணும். இந்த திருநீர் முழுமையாக பூசக்கூடியவர்கள் போனா அவனுக்கு கண்டு முட்டாயிடும். அவனுடைய கொள்கைக்கு விரோதமாக விடும். அப்படிப்பட்ட இடர்பாடு கணவரோட மனசுல வரக்கூடாது. ஆனால் தான் வழிபடக்கூடிய இறைவனையும் விடக்கூடாது என்று சொல்லி மார்பிலை சந்தனத்தையும் இந்த திருநீரையும் மார்பில் தடவி கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல குலச்செரியார் வந்து நிறைய திருநீற்றை வந்து ஒரு சொம்பு தண்ணியில குழைத்து கண்டிப்பா தெரியாது வெளியில. ஆமா. முத்தின் தாழ்வடமும் முத்து மாலை தானே, பாண்டியர்களுக்கு முத்து தானே பெருமை. தாழ்வடம்னா தொங்கக்கூடிய அந்த மாலை. சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க, மார்புக்குள்ள தெரியாம வந்தியார்கின்ற திளைக்கிறதுன்னு அர்த்தம். பத்தியார்கின்ற பக்தி செலுத்தக்கூடிய, பக்தி பெருமான் மீது பக்தி செலுத்தி திளைக்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்த. பாங்குன்னா விதிமுறையிலிருந்து வழுவாது, விதி அது வழுவா வேதியர் வேள்வி என்று சொல்லி அங்க இதுல வரும் சீர்காழி பதிகத்துல. பாங்கோடு பணி செய்யனா என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி இறைவனை வணங்க வேண்டும், ஆலயத்தில் வந்து எப்படி வணங்க வேண்டும் என்று என்னென்ன விதிமுறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கணும் அதேபடி வந்து பாங்காக வந்து ஒரு பணி செய்ய இருக்கக்கூடிய சுத்தமார் பளிங்கன். அடுத்து சாமியை சொல்றாரு. சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்று சொல்லி, சுத்தமார் பளிங்கன்னா ஒரு பெரிய மலை, ஒரு பளிங்கு மலை வந்து அப்படியே பளபளன்னு தூய்மையா இருக்கு. அந்தாண்ட பக்கத்துல ஒரு மரகத மணி வந்து அதே போல வந்து பெருசா உட்காந்து அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு பளிங்கு மலை, இந்த பக்கம் ஒரு மரகத மலை, பச்சை பச்சை. பெருமலை உடனே சுடர், அதுவும் ஒளி வீசக்கூடிய, அடுத்தால் போல்னா பக்கத்தில் இருப்பது போல அத்தனாராகிய எல்லோருக்கும் உலகவீரர்களுக்கும் தலைவனாகிய பெருமான் உமையோடு இன்புறுகின்ற மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய ஆளவாயாவதும் இதுவே என்று சொல்லி 7வது பாடல்ல பாடி முடிக்கிறாரு. மிக மிக மகிழ்ச்சி. இத்துடன் மணி 9 ஆகிறது. இன்றைக்கு இந்த வகுப்பை நான் வந்து முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் அதை நாம் வந்து தொடரலாம். அடுத்தது இன்று ஒரு 4 பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த யாரும் என்ன மனப்பாடம் பண்ண சொல்லல. இந்த கருத்து செறிவுகள், இந்த அடியார்களை வந்து போற்றி பரவிய இந்த திருப்பாடல்கள், இதெல்லாம் வந்து இறைவனோட அன்பை எளிதாக வந்து ஈர்க்கக்கூடிய பெரிய ரகசியம் என்னன்னா, இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய, மெய்த்தொண்டு செய்யக்கூடிய அடியார்களை வந்து போற்றுதலே வந்து எளிதாக இறைவனுடைய அன்புக்கு ஆளாக செய்யும். அதுதான் நமக்கு திருத்தொண்டு தொகை பல முறை சொல்லியிருக்கேன். இந்த 2 திருப்பதியத்தை இந்த திருப்பதிகம் முழுவதுமாக அடியார் போற்றதிலே அங்க இருக்கு. பெருமானுடைய திருவுருவத்தோட சிறப்புகளை சொன்னாலும் இந்த 2 அடியார்களும் மெய்யடியார்களும் தலைமை நிலையில இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் உடைய நிலையிலையும் இப்படியெல்லாம் வந்து திருத்தொண்டு செய்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த சூழல்ல நீங்க திருத்தொண்டு செய்றீங்களே, உங்களை காண வந்துடும் பாரு ஞானசம்பந்த பெருமான். இப்படிப்பட்ட ஒரு இடரான மோசமான சூழல்ல திருத்தொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறே, உங்களை நான் காணதான் வந்தேன்னு சொல்றாருன்னா அதை சொல்வார். அப்படிப்பட்ட இடர்லையும் இப்போதையும் நாம் வந்து பல இடர்களை வந்து சந்திக்கிறோம் இல்லையா? இந்த இடர்லையும் நம்ம திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கோம். இங்கேயே நிறைய வந்து துரோகம் செய்யக்கூடியவன்லாம் இருக்கான். காசுக்காக விலை போறவன்லாம் இருக்கான். எதையோ கோட்பாடுகள்லாம் சொல்லி நம்மளுடைய நேர்நிலையிலிருந்து இறைவன் நோக்கி செல்லக்கூடிய அந்த ஒற்றை சிந்தனையிலிருந்து தவநெறியிலிருந்து எண்ணங்களை சிதற அடிக்கக்கூடியதெல்லாம், இதெல்லாம் வந்து மீறி நாம் வந்து அந்த ஓரிரை கோட்பாட்டில் தலை நின்று இந்த சிவதவ நெறியில செல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அடியார் பெருமைகளை போட்டுதல்ங்கிறதால இதை நான் வந்து மனப்பாடம் ஓரளவு அப்பொழுது செய்தேன். தொடர்ந்து அதை வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை. வெவ்வேறு சிந்தனைகள் போகும்போது ஒவ்வொரு இடங்கள்ல சில தடுமாற்றம் வரும்.
அன்பர்கள் இதை வந்து முழுவதுமாக மனப்பாடம் பண்ணி தினம் படிங்க, தானா மனப்பாடம் ஆயிடும். அதை இசையோட இந்த சைவன் டாட்டார்களை வந்து இசைத்து பாடக்கூடிய ஓதுவார்கள் பாடக்கூடிய கேட்டு அப்படியே நாமும் வந்து இசைத்துல பாட வந்து ஒரு முயற்சி செய்து இறைவனுடைய திருவருளுக்கு ஆளாகுமாறு இறைவனை வேண்டிக் கொண்டு, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவ திரு க சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி இருந்தார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேட்டு நிறைவு செய்யலாம் என்று பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்திப்பு, நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அந்த சந்திப்பு குறித்தும் பணிவு குறித்தும் ஐயா அவர்கள் மிக எளிமையாக அந்த இடங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி வருகிற வழியில் நடந்த அந்த ஆலய தரிசனங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் எடுத்து இயம்பி வழியாக வந்து அவர் நாயன்மார்கள் வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் உள்வாங்கிய செய்திகளை நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள் ஐயாவிடமிருந்து என்ற ஒரு அவாவிலே உங்களை எல்லாம் பேச அழைக்கின்றோம். ஐயாவிடம் நீங்கள் கேட்கலாம், பேசலாம், அளவலாவலாம் என்று கூறி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என்று கூறி முறையாக வந்து பேசலாம் என்று கூறி அழைக்கின்றோம். வாங்க, யாராவது வந்து பேசுங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கங்க ஐயா. அடியான் கௌசல்யா பேசுறேங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஃபேவரட் பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மங்கையர்க்கரசின்னா ரொம்ப ரொம்ப உயிரோட நேசிப்பேங்க ஐயா. அந்த பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குங்க ஐயா எனக்கு. நீங்க சொன்னது இன்னும் நான் நிறைய படிச்சு மனப்பாடம் பண்ணேன். முதலும் 2 லாஸ்ட் 3 பார்க்காத படிப்பேன். இருந்தாலும் நீங்க சொன்னதால இன்னும் நிறைய படிச்சுக்கணும்னு ஒரு தெளிவு. அடுத்து எதையும் எதிர்பார்க்காம நம்ம தொண்டு செய்யணும், அந்த தொண்டுல கருத்தா இருக்கணும். அந்த மங்கையர்க்கரசி அம்மா எந்த நாள் நட்சத்திரமா எப்பவுமே செய்யணும்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த எல்லாருக்கும் தெரியாம இந்த விபூதியை மறைச்சி அந்த அம்மா வச்சாங்க பாருங்க, அது வந்து இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொன்னீங்களா, அது வந்து நம்ம அவங்க வீட்டுக்கார் சமண மதம் இல்லையா, இவங்க வந்து இந்த கோயிலுக்கு போகிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக உள்ள சந்தனம் அதெல்லாம் மறைச்சி வச்சாங்கன்றது தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த கண்டு முட்டு கேட்டு முட்டு அவங்களுக்காக உள்ள மறைச்சி வச்சாங்கன்றத உண்மையை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் நான். அதனால நீங்க அந்த மங்கையர்க்கரசியை பத்தி எல்லாத்த விட இந்த மங்கையர்க்கரசி ரொம்ப பிடிச்சமானது இன்னைக்கு எனக்கு கிடைச்சதுன்றதுக்காக நான் நன்றி சொல்றேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. இன்னும் இல்லை அனைவரும் பேசுனதுக்காக நான் விடைபெறுகிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஒன்று கருத்தில் கொள்ள வேண்டும். மங்கையர்க்கரசியாரு அங்க இருக்கக்கூடிய திரு ஆலவாய் ஈசனை வணங்குகிறார், வழிபாட்டில் இருக்கிறார் என்பது அண்ணனுக்கு தெரியும். அதை வந்து அவன் என்னன்னா அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதில் அதுல ஒரு நற்பண்பு அங்க கடைப்பிடித்திருக்கிறார். இது வந்து வெளிப்படையாக நூல்கள் எல்லாம் இருக்காது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறையை வந்து இங்க சொல்லும் பொழுது செல்கிறேன் என்று சொல்லி விடைபெற்று ஞானசம்பந்தரை வந்து வருவார்ல, சந்திக்க போவாங்க. சந்திக்க போகும்போது ஞானசம்பந்தர் என்பவர் வருகிறார், அவரை சந்திக்க போகிறேன் என்ற செய்தியை சொல்லாமல் ஆலயத்திற்கு நான் வழிபட செல்கிறேன் என்று சொல்லி அந்த காவலோட, மகாராணி போனாங்கன்னா அவர்களுக்குரிய காவலோடு அங்க போவாங்களா, அந்த பின்னால் அங்க வருகிறது. அதனால பாண்டி மன்னனுக்கு தெரியும் அவரு சைவ நெறியிலே நிற்கிறார் என்று. அங்க என்ன ஒரு நிலை ஏற்படுதுன்னா, வெளிப்படையாக திருநீர் அணிந்தால் அவனுக்கு அந்த நிலை ஏற்பட்டு விடும் என்பதற்காக கணவனுக்காக அந்த திருநீற்றை வெளியே காணாதவாறு அவர் உடலிலே தரித்துக் கொள்கிறார் என்பது அங்க கருத்து. நல்லது, மிகவும் மகிழ்ச்சி. அடுத்து வேற யாருக்காவது ஐயப்பாடு இருக்கா, இல்ல வேற ஏதாவது கருத்து சொல்வதனாலும் சொல்லலாம். இது நான் நடத்தக்கூடியதற்கு ஒத்த கருத்து வேற எங்காவது நீங்கள் வந்து கேட்டிருந்தால் கூட அவெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். இதுல பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுதானே வந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். இதுல வந்து அறியாத நிலையிலிருந்து தான் அறிந்த நிலைக்கு வந்திருக்கோம். அதனால இதுல வந்து சாதாரணமாக வந்து தாழ்வாக நோக்குறதெல்லாம் இருக்காது. ஏன்னா நாங்களும் ஒரு காலத்துல அறியாம தானே இருக்கோம். நடராஜனா இருக்கட்டும், நானும் இருக்கட்டும், உடனே வந்து கற்றுக்கொண்டா வந்துட்டோம். ஐயா அருமையா பேசுறீங்க. ஆமா, அருமையா
ஆமா ஆமா, மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி தான் ஐயா இது. நாங்க முதலும் கடைசி மட்டும் தான் ஐயா பாடின்னு இருந்தோம். இனிமேல் தான் ஐயா மனப்பாடம் பண்ணணும். செய்வா. அருமை ஐயா, விளக்கம் அருமை. நன்றிங்க. முதலும் கடைசி தான். அது ஒரு ஃபார்மாலிட்டி, அது ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்காங்க. இந்த ஓதுவார்கள் வந்து நேரம் கருதி முதலும் கடைசி மட்டும் பாடுவாங்க. அந்த வகையில் அம்மாவும் அது முதலும் கடைசின்னு சொல்றாங்க. நல்லதும்மா, பங்கெடுத்தமைக்கு நன்றி. நன்றி. வேற யாராவது கருத்து தெரிவிக்கலாம்? அம்மா ஜான்சி ராணி அம்மா பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. ஐயா ஐயா வணக்கங்க ஐயா. எங்கிருந்து வரீங்க சொல்லுங்க. ஐயா ஐயா நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. ஐயா சமீப காலமா தான் இந்த கிளாஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. இன்னைக்கு வந்து சரிங்க. ரொம்ப நல்ல அந்த திரு ஆலவாய் அந்த ஈசனை வந்து ரொம்ப அழகா ஐயா வந்து பாடல்ல இருக்க பொருளோட அழகா வர்ணிச்சிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. ரொம்ப லைக் பண்ணி கேட்டேங்க ஐயா. அது சொல்ல 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 முடியாத அளவு ரசிச்சேங்க ஐயா. ஐயா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப புரிஞ்சுது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா அடியார்களை வணங்குறதுதான் ஈசனை அடையிற வழி அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்கய்யா. கண்டிப்பா செய்யறோங்கய்யா, ஃபாலோ பண்றோங்க. அதுக்கு தெளிவா உங்களுக்கு திருத்தொன்ற தொகையில வந்து கடைசியில சரிங்க. சொல்லி அம்மனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரேன்னு முடிக்கிறார் பிறகு எந்த திருப்பதியத்திலும் அந்த முடிவு கிடையாது. எந்த திருப்பதியத்திலும் மற்றெல்லாம் வினைகள் களைவாரே, மண்ணுலகில் வாழ்ந்தவர் விண்ணுலகம் செல்வாரே, சிவகதி அடைவாரே, சிவலோகம் சேர்வாரே, இப்படிலாம் வந்து அரசாழ்வாரே, இப்படிலாம் இருக்கும். இறைவனுக்கே அன்பராக கூடிய ஒரு பயனை வந்து அந்த திருத்தொன்ற தொகையில தான் கொடுத்திருக்காரு. அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடியே உள்ளத்துல வைத்து மேலை குறும்ப நாயனாரு மையார் தடங்கன் பறவையார் கணவன்தன் கையால் கடல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்த மனத்தால் இணைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பன் தாள் இணைக்கு உய்வான் உற்ற நெறி இது என்று அன்பினில் உய்த்தார்பாரு. அங்கு பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் காணப்படாத அந்த அழகிய சிவந்த திருவடிகள் எளிதாக அடையணும்னா அந்த அகன்ற கண்களை உடைய மையணிந்த பறவையாருடைய கணவனான சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடியை கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனசால் நடக்கிற கடப்பாடு தான் ஈஸியான வழின்னு சொல்லி அடியார்களை போற்றுவது இறைவனுடைய அன்பை எளிதாக அடையக்கூடிய வழி. அதுதான் இங்க வந்து நான் பேசுறேன். அழகா சொன்னீங்கய்யா. நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றோங்கய்யா. ஐயா அதே மாதிரி அழகா மனப்பாடமா சொல்றீங்கய்யா. நாங்க எந்த அளவு படிக்க போறோம்னு தெரியல. உண்மையிலே சொல்லணும்னா 50 வயதுக்கு மேலதான் எனக்கு இது என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வானாகி மண்ணாகி அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச பாருங்க, மார்ஷல் மேனையா, அதுவும் பொருள் தெரியாம அந்த காலத்துல படிச்சோம். அது தவிர தெரியாது. அப்புறம் வேற திருநாவுக்கரசர் வேறன்னு கூட தெரியாது. அதனால நமக்கு வயசை பத்தியோ இது காலம் வந்து நம்ம விட்டுட்டோம்ங்கிறதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். முயற்சி செஞ்சா நம்மளால முடியும். ஆனா என்னன்னா ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 மணி நேரமாவது இதற்காக நம்ம ஒதுக்கணும்னு ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி இந்த இல்லற பணிகளோட நம்ம அப்படி உறுதியாக வந்து பண்ணினோம்னா இறைவன் வந்து அருள்வார். இதெல்லாம் நாங்க உதாரணம். சரிங்க சரிங்க, கண்டிப்பா செய்யறேங்க. நன்றிங்க. நன்றிங்க. பெரம்பலூர்ல இருந்து அம்மா வராங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப நேயர் ஆயிட்டாங்க. நன்றிம்மா, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஆமா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். அந்த மாதிரி நீங்க எந்த பணி செஞ்சுட்டு இருந்தாலும் காது கொடுத்து கேளுங்க. அதுவே வந்து மூலமான செல்வம் ஆயிடும். ஆமா, ஐயா பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாலும் பார்க்க கூட முடியலன்னா கூட எந்த பணியா இருந்தாலும் அப்படி ஓரமா வச்சுக்கிட்டு அப்படி ஓரமா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அந்த பணி செய்யலாம். அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றிம்மா. வாங்க, தொடர்ந்து வாங்க. கண்டிப்பாங்க. புனிதா அம்மா வந்திருக்காங்க, யாருன்னு தெரியலையே. சிவபெருமானே, வேற யாராவது பேச விரும்புறீங்களா ஐயா கிட்ட? ஒரு செண்பகல்யம்மா. நல்லதுங்க. பட்டம்பலம்மா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ஐயா ரொம்ப நல்லா விளக்கம் சொன்னாரு. என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அருளரசு ஐயா வந்தா கொஞ்சம் அடிச்சு ஆணித்தனமா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுவாரு. ஐயா வந்து கொஞ்சம் மெதுவா போவாங்க. நல்லா புரியுது ஐயா, பொறுமையா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அவருடைய பாணி வேற, ஐயாவுடைய பாணி வேற. ஐயாவுக்கு வந்து அந்த கதாபாத்திரங்களோட இணைஞ்சு அந்த இடத்துல வாழ்ந்து காமிச்சிட்டு இப்படியே வருவாரு. ஐயா வந்து அவரு வந்து ஒரு 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அது டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாரு. அவரும் மனப்பாடமா எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஐயாவும் கொஞ்சம் ஊன்றி சொல்லுவாங்க. பாருங்க, 50 வயசுக்கு மேலதான் வந்து அருளரசு ஐயாலாம் வந்து இளம் வயசுலயே வந்து ஊட்டப்பட்டது. சாமி இவருக்கு பாருங்களேன், 51 வயசுலதான் அப்பர்னா யாரு, திருநாவுக்கரசர் 2 ஒரு பேர் தான்ற உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நமக்கு வந்து வழிபாட்டு நெறியில வந்த குடும்பம் இல்லைங்க நம்ம.
சிவ எங்க சிவா. ஊர்லயே யாருக்குமே தெரியாது. இன்னைய வரையிலும் ஊர்ல வந்து இந்த சிவ வழிபாடுலாம் இப்பதானே வந்து இந்த பிரதோஷம் வராங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஆமாங்க ஐயா. ஒரு நிலையில இருந்துதானே முன்னோர்கள் வந்து தேவாரம் திருவாசகம் யாருக்குமே தெரியாது. ஆமா அது ஆமாங்க போல ஐயா. நம்மளோட இணக்கத்தை சாமி வந்து இதுவரையிலும் வாழ்ந்தது போதுதான்னு சொல்லி நீ இதுக்கு தான் பிறந்திருக்குன்னு சொல்லி அப்புறம் வந்து நல்லவர்களை கூட்டி நமக்கு வந்து தகாதவர்களை எல்லாம் நம்ம விட்டு விலக்கி ஆமாங்க பெருமானே ஐயா. வந்து அருளிய அருள் தான் அந்த பணி கொண்டு அருளப்பட்டது தான் நம்ம இறைவன். எங்க தாத்தாலாம் மாரியம்மனுக்கு தான் ஏன் பூஜை போட்டாங்க. மத்தபடி இந்த ஈஸ்வரன் யாரு, திருவாசகம் யாரு, தேவாரம் யாருன்னு தெரியாதுங்க ஐயா. எங்க ஐயா ஊர்ல சிவனை சிவாலயம் கும்பிட்டாலே பெருமாள் எல்லாம் இருக்கு. யாரும் துரத்துவாங்களாங்க சிவன் ஐயா. கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. எ- என்ன சிவன் காரணம்னா கோயிலுக்கு போக ஆ, மாட்டாங்க. நம்ம சிவன் வந்து கோயிலுக்கு போக சிவன் மாட்டாங்க. சாப்பிடுறோம், நம்ம ஆ, மாமிசம் எல்லாம் சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், சிவன் கோயிலுக்குலாம் போக கூடாது, அது அடிக்கிற தெய்வம்னு இப்படி தவறான எண்ணங்கள்ல வந்து மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் எல்லாம் போவாங்க, தினம் விளக்கு போடுவாங்க, வீட்டுல அதெல்லாம் உண்டு. ஆனால் சிவாலயத்துக்கு வரமாட்டோம். அதை போல அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து திருமுறைன்னா தெய்வம்னு என்னன்னே சொல்லுவாங்க. தெரியாது. ஊர்லயே ஒருத்தனுக்கு தெரியாது, படிச்சவன் படிக்காதவன் யாருக்குமே தெரியாது. அந்த சூழல்ல வந்து நம்ம வந்து பிறக்க வச்சு இப்ப நந்தனார் அந்த இடத்துல போய் பிறந்தாரு. அவருக்கு என்ன தெரியும்? பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பிறந்த இவள் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல்வில் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்து அறம்பெரும் கொள்கையராயே அடித்தொண்டு நேரி நின்றார்னு சொல்லி அந்த பிறந்த உணர்வு தொடங்கின உடனே அவருக்கு இறைவன் மீது இது வந்துட்டா அது முற்பிறவியோட தொடர்ச்சி. அதை போல நமக்கு முற்பிறவியில இருந்து ஒரு காலம் வரையில வந்து பிறவில உடலை விடும்போது இந்த உலகில் ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆட்சி அதிகாராசை இதெல்லாம் இருந்து தொலைச்சிருக்கோம். சிவ வழிபாடும் பண்ணியிருக்கோம். நீ அதெல்லாம் கொஞ்ச நாள் அனுபவிச்சுக்கிட்டான்னு சொல்லி மறைச்சு எந்த இடத்துல வந்து பிரிச்சு காட்டணுமோ அப்ப காட்டி ஆட்கொண்டிருக்காரு. இப்படித்தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாங்க ஐயா. அப்ப அதே எந்த மாதிரிதாங்க வயசுன்றது ஐயா. சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. எங்க கிராமத்துல சிவபெருமான் கோயில் எதுவும் இல்லை, எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அந்த நம்ம ஊர்ல கிடைக்காது நம்ம சித்தூர்ல போய் கிடைச்சது. சித்தூர்ல இருக்கிற அடியாருங்களுக்கு அதை புகட்டினேன். இப்ப நம்ம ஊர் கிராமத்து மக்களுக்கும் அதை நான் அறியப்படுத்தணுங்க ஐயா. இன்னைக்கு சொன்னதை நீங்க இன்னைக்கு ஒரு விருந்து வச்சீங்க. அந்த விருந்துல வந்து பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருந்த அந்த பாயாசம் யார்? அதான் மங்கையர்கரசி. சிவச்சு சொல்றேங்க ஐயா. சிவாயிடும். மிக்க நன்றிங்க. அனுபவிச்சு சொல்றாங்க அம்மா. உண்மைதாங்க ஐயா. அந்த பாரம்பரியத்தில் இல்லாம ஒரு சிவ குடும்ப சிவாச்சாரிய குடும்பத்துல இல்லாம வந்து சிவபெருமான் ஆட்கொள்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முன்னம் செய்த தவத்தினால நம்ம சிவாயனம் என்ற மந்திரத்தையும் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை கூட அது முன் தலைமுறை கூட நம்ம தெரிஞ்சிருக்காது. ஆனா எங்கேயோ திருநீர் பூசிருப்போம். திருநீர் வழிய வழியா வந்திருக்கோம். வீட்டுல இருந்திருக்கோம். ஆனா நமக்கு அடிமை செஞ்ச பண்பு வந்து ஐயாவுக்கு இந்த மாதிரின்னா அடியனுக்கு இந்த 21 அந்த அந்த வயசுலதான் 23 வயசுலதான் அந்த கல்லூரி பருவத்துல நமக்கு கிடைச்சது. எல்லாம் திருவருள் கருணைன்னு நம்ம நினைக்கிறோம். அது முன்னம் செய்து தவன்னு சொன்னார் பாத்தீங்களா? யார் யாரெல்லாம் எந்தெந்த குறையில விட்டாங்களோ இந்த விட்ட குறை தொட்ட குறையினாலும் நம்ம சிவபெருமானை வந்து ஒற்றி பிடிக்கிறோம். நிச்சயங்க. போன தலைமுறை இல்லைன்னா அதுக்கு முன் தலைமுறை இல்லைன்னா இந்த தலைமுறையில் நம்ம சாமி தொட்டார் அதுவே போதும். 21 தலைமுறைக்கு அந்த அண்ணாமலையார் தீபத்தை பார்த்தோம்னா அந்த வழி வழியா நமக்கு அந்த ஒரு பெரிய பிறவி கொடுப்பாராமே. அந்த 21 தலைமுறைக்கும் சாமியோட அருள் நிச்சயம் கிடைக்கும். நம்முடைய சந்ததிகளும் சாமியே கும்பிடணும், சாமியே பணியணும்னு நம்ம வேண்டிக்குவோம். நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைகளும் சாமிக்கு அடிமையா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம் சிவபெருமானே. அப்படிதான் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கோமல் காசேகர்னு யூடியூப்ல 2000 இது பேசியிருக்கானா. கந்த புராணம் முழுசும் இருக்கு, திருவிளையாடல் புராணம் முழுசும் இருக்கு. நிறைய வந்து இந்துமுத்து சாமிகள் வரலாறு 100 பதிகத்துக்கும் பொருள், 840 பாட்டு அவர்களுடைய வரலாறு நிறைய சரிங்க. இருக்கு. அது போல இல்லைன்னா முகநூல்லையோ இந்த யூடியூப்லயோ கோமல் காசேகர்னு அங்க உள்ள வந்துருங்க. அதுல சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்கன்னா நீங்க நிறைய கேட்கலாம். சரிங்க ஐயா. ரொம்ப எளிமையாலாம் இருக்கும். சரிங்க ஐயா. சிவாயனம். மிக்க நன்றிங்க. ஐயாவுடைய இணைப்புல வந்து கிட்டத்தட்ட பெரும் பணி செஞ்சிருக்காங்க யூடியூப்ல. நிறைய புராணங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய நேரங்கள்லாம் ஒதுக்கி பெரும் பணியும் செலவு பண்ணி ஒரு அதை பதிவேற்றி தன்னுடைய மகளையும் பதிவேற்ற வைத்து தன்னுடைய பேத்தியையும் பதிவேற்றம் செய்ய வைத்திருக்கிறார். எப்படியும் மிக மிக முழு நேர தொண்டுகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் ஐயாவுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. சொக்கமல்லம்மா சொல்றீங்களா? திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. கோன்முறை வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆரியர் தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க பேரடி.
வான்மிகில் வழாது. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியை சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். விடைபெறுகிறேன்.